கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லோரும் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளிலேயும் கூட இந்த அருமையான நேரத்துல மீண்டுமாக எங்களை ஒன்று சேர்த்திருக்கீங்க ஐயா. நாங்க இந்த சின்ன கொம்பை குறித்து என்ன படிக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும் என்பதை கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவ ஆவியானவர், எங்களுக்கு நீங்க என்ன கற்றுக் கொடுக்க விரும்புறீங்களோ அதை நாங்கள் எளிமையாய் புரிந்து கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம தானியேல் 7ஆம் அதிகாரத்துல இந்த சின்ன கொம்பை குறித்து நம்ம என்ன படித்துக் கொண்டே இருக்கிறோம். சரிங்களா? அவனுடைய கிருபையினால இன்றைக்கு நம்ம இதை முடிப்போம் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளாக நம்புகிறேன். நீங்க எல்லாரும் ஜெபத்தோடு இந்த கருத்தை நீங்க புரிந்து கொள்ளலாம். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? போன வாரத்துல இருந்து இத சின்ன கொம்பினுடைய அடையாளங்களை எடுத்து நம்ம சில சரித்திர சான்றுகளோடு ஒப்பிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதனமா பாருங்களேன், நம்ம கரடியை குறித்து படிச்சோம், ஞாபகம் இருக்குங்களா? கரடி வாயில எத்தனை எலும்பு இருந்துச்சு? 3 எலும்பு இருந்துச்சு. அப்படிதானமா? அந்த 3 எலும்புகள் என்பது எதை குறிக்கும்னு சொன்னோம் நம்ம? வேதாகம் என்ன சொல்லுச்சு? 3 ராஜ்யங்கள். ஆனா என்னென்ன ராஜ்யங்கள் சொல்லி வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்குதா? இல்ல. என்னப்பா? 3 ராஜ்யங்கள் தான் இருந்துச்சு. அது என்னென்ன ராஜ்யம் என்று கண்டுபிடிப்பதற்கு நம்ம எங்க போனோம்? சரித்திரத்துக்கு போயிட்டு இந்த கரடியாகிய மேதே பெர்ஷியா ராஜ்யம் எந்தெந்த ராஜ்யத்தெல்லாம் வீழ்த்துச்சு என்பதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எங்க போனோம்? சரித்திரத்துல போய் நம்ம பார்த்தோம். அந்த 3 ராஜ்யம் என்னென்ன பார்த்தோம் நம்ம? அது லிதியா, எகிப்து, பாபிலோனை குறிக்குது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? இப்ப நம்ம சிறுத்தையை குறித்து படிச்சோம், அப்படித்தானமா? அந்த சிறுத்தையில எத்தனை தலை இருந்துச்சு? 4 தலை இருந்துச்சு. 4 தலைகள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? 4 ராஜாக்கள். ராஜாக்கள் யாரு? ராஜ்யத்தை உடையவர்கள். அப்ப அந்த 4 தலை என்பது ராஜ்யத்தை உடைய 4 ராஜாக்களை குறிக்குது, 4 தலைவர்களை குறிக்குது என்று பார்த்தோம், அப்படிதானமா? ஆனா அந்த 4 தலைவர்கள் யார் அப்படின்னு சொல்லி வேதாகமத்துல இருக்குதா? அவங்க பேரு சொல்லப்படல. அப்ப நம்ம என்ன செஞ்சோம்? சரித்திரத்துக்கு போயிட்டு அது அலெக்சாண்டர் மரித்த பிறகு அவருடைய தளபதியார்கள் 4 பேரு நம்ம படிச்சோம், ஞாபகம் இருக்குங்களா? லிசிமெக்கஸ், செலியூக்கஸ், கசாண்டர், டோலமி அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேரை நம்ம படிச்சோம். அந்த பேரு பைபிள்ல கிடையாது. ஆனா நம்ம தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுது? அது அது 4 பேர் கையில ஒப்படைக்கப்படும் தெரியுது. அதனால நம்ம என்ன செஞ்சோங்க? நம்ம நேரடியா போயிட்டு நம்ம சரித்திரத்துல போய் பார்த்தோம். அது இருந்துச்சா? அந்த 4 பேர் யாரு என்பதை குறித்து படிச்சோம். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப அதே போலதாம்மா சின்ன கொம்பை குறித்தும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? எப்படி அங்க 3 எலும்பு கொடுத்தாங்களோ, அங்க 4 தலையை கொடுத்தாங்களோ, இங்கேயும் சின்ன கொம்பு குறித்து ஆண்டவர் அடையாளங்களை கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? ஒரு சில அடையாளத்தை ஆண்டவர் நேரடியா வேதாகமத்திலே பதில் கொடுத்துடுறாங்க. ஒரு சில அடையாளத்தை ஆண்டவர் நம்மள போயிட்டு சரித்திரத்துல போய் என்ன செய்யி கண்டுபிடின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி ஆண்டவர் எல்லாத்தையும் வேதாகமத்துல வைக்காம சரித்திரத்துல போய் கண்டுபிடின்னு ஏன் ஆண்டவர் அப்படி செஞ்சாங்க? ஏன்னா இந்த வேதாகமும் எவ்வளவு துல்லியமானது என்பதை நீனே போய் கண்டுபிடி. பாரு, தானியேல் வாழ்ந்த காலகட்டத்துல நான் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். முந்தைய பிந்தி நடக்கக்கூடிய காரியத்தை முந்தையே நான் வெளிப்படுத்திருக்கிறேன். பாரு, தானியேல் காலத்துல நான் உனக்கு வெளிப்படுத்திருக்கிறேன். அது பாரு எப்படி துல்லியமா சரித்திரத்துல அது நிறைவேற்றிருக்கு பாரு. அப்ப வேதாகமும் எவ்வளவு உண்மையானது என்பதை நிரூபிப்பதற்காக தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஆண்டவர் அந்த எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய அந்த ஆதாரங்களை ஆண்டவர் என்ன செய்யல? எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை அடையாளமா ஆண்டவர் போட்டுட்டார். நம்ம போயிட்டு என்ன செய்யணும்? நம்ம போய் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு புரியுதுங்களா? சில இதுல கேள்வி கேட்போம்ல, ஏன் ஆண்டவர் அப்படி பண்ணாங்க? ஏன் ஆண்டவர் வெறும் அடையாளங்களா கொடுத்துட்டாங்க? அதையும் போட்டுக்கலாமே, அப்படி பேரையும் போட்டுருக்கலாமே. ஆண்டவர் நம்மளை போய் தேடி கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஏன் கண்டுபிடிக்க சொல்றாங்க? இந்த வேதாகமம் எவ்வளவு உண்மையானது, அதுல எவ்வளவு பரிசுத்தமானது, அதுல எந்த ஒரு பாவமும் இல்லை, அது சொன்னதெல்லாம் நிறைவேறிக்கு என்பதை நம்ம விசுவாசிக்கத்தக்கதாக, அதுக்காக தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அப்படி செய்திருக்கிறாங்க. சரிங்களாமா? சரி. அப்ப நம்ம இந்த சின்ன கொம்பை குறித்து மீண்டுமாக ஒரு முறை நம்ம எல்லாம் ஒவ்வொரு காரியத்தை திரும்பி நம்ம பார்த்து இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆனாலும், கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆனாலும் இன்னைக்கு அதை படிச்சு முடிச்சிருவோம். அது முழுசா படிச்சாதான் அந்த சாராம்சம் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த 15 பாயிண்ட் ஜெபத்தோடி படிச்சு முடிச்சிருவோம். கொஞ்சம் லேட் ஆனாலும் நீங்க ஜெபத்தோடி காத்திருக்குமாறு நான் தாழ்மையோடு
நான் கேட்டுக்கொள்றேன். சரி, சின்ன கொம்பு. சரிங்களா? இந்த சின்ன கொம்பு யாரு என்பதை நம்ம படிச்சுட்டு வரோம். என்னப்பா படிச்சுட்டு வரோம். சரி, மூன்று விதமான தீர்க்க தரிசன, உங்களுக்கு ஸ்லைட் தெரியுதுங்களா? ஸ்லைட் தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்லைட் தெரியலையா? தெரியுது பிரதர். சரி, மூன்று விதமான தீர்க்க தரிசன வியாக்கியான பள்ளிகள், அதாவது த்ரீ ஸ்கூல்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்டிக் இன்டர்பிரேஷன். இப்ப இந்த சின்ன கொம்பு குறித்து ஒரு மூன்று விதமான விளக்கங்கள் கொடுக்குறாங்க. சரிங்களா? அது என்னன்னு நம்ம உங்களுக்கு தெரியணும், கண்டிப்பா தெரியணும். அப்பதான் நீங்க இதை புரிஞ்சுக்க முடியும். சரி, முதலாவது என்ன அப்படின்னா, பிரிட்டரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. கடந்த கால கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த விளக்கத்தை யார் கொண்டு வந்தா அப்படின்னா, அல்காசார் அப்படின்னு சொல்லி ஒரு ரோமன் கத்தோலிக்க ஒரு ஜெசுயிட். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜெசுயிட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரோமன் கேத்தலிக் ஜெசுயிட், ரோமன் கத்தோலிக்க இயேசு சங்கத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு என்ன செஞ்சார்னா, ஒரு கருத்தை அவர் பிரபலப்படுத்தினார். என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த தானியல் வெளிப்படுத்தின விசேஷனுடைய தீர்க்க தரிசனங்கள் அனைத்துமே முதலாம் நூற்றாண்டிலே முடிஞ்சு போயிருச்சு. சரிங்களா? இப்ப இந்த மார்ட்டின் லூத்தர், கால்வின் அவங்க எல்லாம் சொன்னாங்கல்ல, போன வாரம் படிச்சோம், அதை நம்ம திருப்பி படிக்க போறோம். இந்த சின்ன கொம்பு யாரை குறிச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க? மார்ட்டின் லூத்தர், கால்வின், பெரிய பெரிய ரிஃபார்மர்ஸ், சீர்திருத்தவாதிகள். இந்த சின்ன கொம்பு என்பது போப்பு மார்க்கத்தை குறிக்குது, ரோமன் கத்தோலிக்க சபையை குறிக்குது என்று சொல்லி அவங்க சொன்னாங்க. அந்த சமயத்துலதான் இவங்க ஒரு கருத்தை கொண்டு வர்றாங்க. சரிங்களா? யார் இவரு? அல்காசார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சின்ன கொம்பு யார் அப்படின்னா, அந்தியோக்கஸ் எபிஃபனஸ் IV அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேரை நீங்க மறந்துடாதுங்க, நம்ம படிக்க போறோம், ரொம்ப முக்கியமானது. அந்தியோக்கஸ் IV எபிஃபனஸ். அவங்க என்ன சொன்னாங்க அப்படி, அவர் என்ன விளக்கத்தை கொண்டு வந்தார் அப்படின்னா, இந்த ஜெசுவிட் கிமு 163ல, சரிங்களா, கிமு 163லேயே இந்த சின்ன கொம்புனுடைய ஆட்சி எல்லாம் முடிஞ்சு போச்சு, சின்ன கொம்பு ஒருத்தன் வந்துட்டு போயிட்டான் அப்படின்னு இவர் ஒரு விளக்கத்தை கொண்டு வந்தார். இது பேர் தான் ப்ரீடெரிசம். அப்படின்னு என்ன அர்த்தம்? கடந்த கால கோட்பாடு. எப்பா, சின்ன கொம்புலாம் இப்ப கிடையாது, அவன்லாம் எதிர்காலத்துல அவன் வரப்போறது கிடையாது, அவன் இப்பெல்லாம் இல்ல, அவன் கிமு 163லேயே போயிட்டான். அவன் பேர் என்னது? அந்தியோக்கியஸ் எபிஃபனஸ் IV. சரிங்களா? இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இதை படிக்க போறோம். இந்த அந்தியோக்கியஸ் எபிஃபனஸ் IVக்கும் இந்த சின்ன கொம்புக்கும் பொருந்துமா என்பதை படிக்க போறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ஒரு 15 பாயிண்ட்ஸ் படிச்ச ஞாபகம் இருக்கா? அதுல ஒரு அடையாளம், என்ன அடையாளம்? இந்த சின்ன கொம்பு எந்த காலம் வரைக்கும் இருக்கும் படிச்சோம்? யார் கரெக்டா சொல்லுவான்னு பார்க்கலாம். எந்த காலம் வரைக்கும் இருக்கு இந்த சின்ன கொம்பு? இந்த சின்ன கொம்புக்கு அப்புறம் எந்த ராஜ்யம் வந்துருது? இரண்டாம் வருகை வந்துருது. அப்போ நான் இரண்டாம் வருகைக்கு முன்னாடி சின்ன கொம்பு இருக்கணும், அப்படிதானே? ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? கிமு 163லயே செத்து போயிட்டான், அவன் தான் சின்ன கொம்பு அப்படின்னு இவரு கொண்டு வந்தார். சரிங்களா? சரிங்களா? உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குதா இந்த விளக்கம் எவ்வளவு தவறுன்னு? அடுத்தது இன்னொரு விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு பேர் என்னன்னா ஃபியூச்சரிசம். இது நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இது பேர் எதிர்கால கோட்பாடு. எதிர்கால கோட்பாடு. இவருடைய கோட்பாடு, இவர் யார் அப்படின்னா கிறிஸ்டோபர் பிரான்சிஸ்கோ ரிபரா. சரிங்களா? இவரும் ஒரு ரோமன் கத்தோலிக்க ஜெசுயிட். இவர் எந்த கருத்தை பிரபலப்படுத்தினார் அப்படின்னா, சின்ன கொம்பு முன்னாடியும் கிடையாது, இப்பவும் கிடையாது. அவர் எப்ப வருவார் அப்படின்னா, எதிர்காலத்துல இந்த உலகம் முடிவடைறதுக்கு முன்னாடி ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி, 7 வருஷம் 7 வருஷம் அந்தி கிறிஸ்துன்னு ஒருத்தர் ஆட்சி செய்வாரு. ரகசிய வருகை ஒண்ணு இருக்குது, அதுக்கப்புறம் அவர் ஆட்சி செய்வாரு. அந்த சமயத்துலதான் அந்தி கிறிஸ்து ஒருத்தர் இருக்கிறான். எதிர்காலத்துலதான் இப்ப அந்தி கிறிஸ்து இருப்பான், இப்பெல்லாம் அந்தி கிறிஸ்து கிடையாதுப்பா அப்படின்னு இவரு ஒரு கோட்பாடை கொண்டு வந்தாரு. இது பேர் தான் என்னது? எதிர்கால கோட்பாடு. சரிங்களா? இந்த ரெண்டு கோட்பாடுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த ரெண்டு கோட்பாடுடைய நோக்கம், இந்த ரெண்டு கோட்பாடுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா?
அந்த தமிழ் வார்த்தையை வாசிக்கிறோம் பாருங்க. மேற்காணும் இந்த 2 பள்ளிகளின் தந்திரமான நோக்கம் என்ன அப்படின்னா, போப்பானவர் சின்ன கொம்பு என்று சித்தரிக்கப்படுவதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக இயேசு சங்கம் அப்படின்னா ரோமன் கேத்தலிக் ஜெசுயிட் தந்திரமாக நுழைத்த வேதத்துக்கு புறம்பான கருத்துக்கள் தான் இந்த கடந்த கால மற்றும் எதிர்கால கோட்பாடுகள் ஆகும். இந்த 2 கோட்பாடுகளையும் இன்று ஏறக்குறைய எல்லா புரொட்டஸ்டன்ட் மற்றும் கத்தோலிக்க சபைகளும் நம்பி பின்பற்றுகின்றன. எதுக்கு இதை கொண்டு வந்தாங்க? எது கொண்டு வந்தாங்க? நம்ம படிச்ச ஞாபகம் இருக்கா? இந்த சீர்திருத்தவாதிகள் எல்லாரும் என்ன சொன்னாங்க? இந்த போப் மார்க்கம் தான் சின்ன கொம்புன்னு சொன்னாங்க. அப்ப இந்த கத்தோலிக்க சபையால என்ன செய்ய முடியல, அதை ஏத்துக்க முடியல. அப்ப எப்படி இந்த கோட்பாடை நம்ம எதிர்க்கிறது அப்படின்னு சொல்லி அந்த சமயத்துல தான் இந்த பிரிட்டரிசம் ஃபியூச்சரிசம் என்ற கோட்பாடு என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. கடந்த கால கோட்பாடு எதிர்கால கோட்பாடு ரெண்டும் என்ன செஞ்சாங்க, இந்த நோக்கத்தோடு தான் தந்திரமா கொண்டு வந்தாங்க. சரிங்களா? சரி, அடுத்த ஒரு விளக்கம் இருக்கு. இது பேர் தான் என்னது? ஹிஸ்டாரிசம். இது பேர் சரித்திர கோட்பாடு. இது என்ன அர்த்தம்? திருச்சபையின் முற்பிதாக்களும் முன்னோடிகளும் சீர்திருத்தவாதிகளும் நம்பி பின்பற்றிய இந்த கோட்பாட்டை தான் இன்று உண்மையான புரொட்டஸ்டன்ட் சபைகளும் நம்பி பின்பற்றுகின்றன. அதாவது தானியேல் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷத்தின் தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் சரித்திர காலம் நெடியிலும் தொடர்ந்து உலகின் முடிவு காலம் வரைக்கும் நிறைவேற்றம் அடையும் என்பதே. அவங்க என்ன சொல்றாங்க இந்த ஹிஸ்டாரிசம்ல? சரித்திரத்துல அது என்ன செஞ்சுட்டு இருக்குது? சரித்திரம் நெடியிலும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. தொடர்ந்து எது வரைக்கும் இருக்குமா? இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும் என்ன செய்யும், இருக்கும் அப்படின்னு இவங்க தான் ஹிஸ்டாரிக்கல் ஒரு இன்டர்பிரேஷன் என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்த 3ல எது ரைட்டு? பிரிட்டரிசமா, அதாவது கடந்த கால கோட்பாடா? ஃபியூச்சரிசமா, எதிர்கால கோட்பாடா? ஹிஸ்டாரிசமா, சரித்திர கோட்பாடா? சரித்திர கோட்பாடு. இது எப்படி ரைட்டு? இதை தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். உங்களுக்கு புரியுதுங்களா? இதுல எது ரைட்டு? இது கடந்த காலத்திலே முடிஞ்சு போச்சா, இல்ல எதிர்காலத்துல தான் வருமா, இல்ல இப்ப இருக்குமா? இது எது ரைட்டு? இதுதான் நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும், நம்ம பார்க்கணும். சரிங்களா? சரி, இந்த அந்த கிறிஸ்து யார் என்பதுக்கு ஒரு சில வசனங்களை பார்த்துருவோம். போன முறை நான் வசனங்களை காமிக்கல, ஒரு சில வசனங்களை காமிச்சிட்டு சின்ன நம்ம ஓடிடுவோம். அந்த கிறிஸ்து யார்? சரிங்களா? இந்த வசனத்தெல்லாம் கொஞ்சம் நீங்க நோட் பண்ணிக்கங்க. 1 யோவான் புஸ்தகத்துல 2வது அதிகாரத்துல 17வது வசனம், 2ஆம் அதிகாரத்துல 17வது வசனம் பாருங்க. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைச்சிருப்பான். யார் நிலைச்சிருப்பாங்களாம்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் நிலைச்சிருப்பான். பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறது. அந்த கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்த கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். யோவான் காலத்துல அவரு ஒரு கூட்டத்தை குறித்து பேசுறாங்க. என்ன சொல்றாரு? இப்பொழுதும் அநேக அந்த கிறிஸ்துங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப யோவான் என்ன சொல்றாரு? அவருடைய காலத்துல அநேக அந்த கிறிஸ்துகள் இருந்தாங்களாம். யார அவர் அந்த கிறிஸ்துன்னு சொல்றாருன்னு பாருங்களேன். வசனம் 19, அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படித்தானே? அப்பனா இவங்க யாரு? ஒரு அஞ்ஞான நாட்டு மனுஷங்களா? அஞ்ஞான ராஜாவா? இல்ல. அப்ப அவங்க யாரு? அவர் சொல்ற நம்மை விட்டு பிரிஞ்சு போனாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படித்தானே? அப்ப ஆட்டுக்குட்டியின் வேஷத்தை தரிக்கிறவங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? கிறிஸ்துவின் வேஷத்தை தரிக்கிறவங்கள தவிர யார் கிடையாது அந்த கிறிஸ்துனா? வேற நாட்டு மக்கள் கிடையாது. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இப்ப கிறிஸ்துவ நன்றா அறிஞ்சவங்க தான், ஆனா கிறிஸ்துவின் வேஷத்தை தரிக்கிறவங்க. 19வது வசனம் பாருங்க. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்கள் ஆனால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. இருக்குங்களா? அப்ப அந்த கிறிஸ்துனா யாரு? அந்த வசனத்துல இருக்கு பாருங்களேன். நம்முடன் நிலைத்திருப்பார்களே அப்படின்னா நம்மை விட்டு பிரிந்து போனவங்க. நம்மோடு அவங்க என்ன செய்யல? நிலைத்திருக்கல. நிலைத்திருக்கிறதுனா என்ன அர்த்தம்? 17வது வசனத்துல பாருங்க. உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைச்சிருப்பான். அப்ப
இந்த அந்தி கிறிஸ்துகள் யாரு? நிலைத்திருக்காதவங்க. அப்படித்தானே? ஏன் நிலைத்திருக்கல? தேவனுடைய சித்தத்தின்படி அவங்க என்ன செய்யல. புரிஞ்சுக்க முடியுதா? தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாதவங்க தான் யாரு? அந்தி கிறிஸ்து. கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். இது ஒரு குணம். வேற என்ன பாருங்க. அப்படியே நம்ம 1 யோவான் புஸ்தகத்துல 2வது அதிகாரத்துல 14வது வசனம், 2ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்துல பாருங்களேன். 14வது வசனத்துல, பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவர்களை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களா இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும். சரி, இப்ப சொல்லுங்க, நிலைத்திருக்கிறதுனா என்ன அர்த்தம் படிச்சோம்? மேல டெபினிஷன் என்ன படிச்சோம்? இந்த அந்தி கிறிஸ்து, அவங்க அந்தி கிறிஸ்துக்கள் யாரும் நினைச்சிட்டாங்க, பிரிஞ்சு போயிட்டு அவங்க ஆண்டுக்குள்ள நிலைச்சிருக்கலையா. நிலைத்திருக்கிறதுனா என்னன்னு படிச்சோம்? நம்ம பாயிண்ட் நம்பர் 1, தேவனுடைய சித்தத்தின்படி அவங்க என்ன செய்யாதவங்க. பாயிண்ட் நம்பர் 2 என்ன? தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும். அப்படின்னா அந்தி கிறிஸ்துகள் தேவனுடைய வசனத்துல என்ன செய்ய மாட்டாங்க? நிலைச்சிருக்க மாட்டாங்க. வசனத்தை அவங்க பிடிக்க மாட்டாங்க. குழு கிடைக்குதா? ஒண்ணு பரிசுத்தம் இருக்காது. அடுத்தது என்னது? சரி, ஒண்ணு தேவனுடைய சித்தத்தை செய்ய மாட்டாங்க. அடுத்தது என்னது? தேவ வசனம் அவங்கள்ட்ட என்ன செய்யாது? நிலைத்திருக்காது. 10வது வசனம் பாருங்களேன். தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டு இருக்கிறான். அடுத்த பாயிண்ட் குழு கிடைச்சிச்சா? யார் நிலை கொண்டிருக்கிறா? சகோதரனிடத்துல அன்பு கூறுகிறவன். அப்ப அந்தி கிறிஸ்துகள் என்ன செய்யல? நிலை கொண்டு இருக்கல அப்படின்னு படிக்கிறோம். அப்படிதானமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க அன்பு கூற மாட்டாங்க. அன்புனா என்ன அர்த்தம்? யார் கரெக்டா சொல்லுவா? அன்புக்கு ஒரு டெபினிஷன் திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? அன்புனா என்னது? தேவனுடைய பிரமாணம். சரிங்களா? எந்த வசனம்? அந்த வசனத்தை நான் போடல, நீங்க எழுதிக்கங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, அன்புனா என்னமா? கற்பனை. அப்ப இந்த அந்தி கிறிஸ்துகள் என்ன செய்ய மாட்டாங்க? அன்பு கூற மாட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? அவங்க தேவனுடைய பிரமாணத்தை என்ன செய்ய மாட்டாங்க? கடைபிடிக்க மாட்டாங்க. வசனம் புரிய ஆரம்பிக்குதுங்களா? சரிங்களா? அடுத்தது பாருங்களேன். என்னென்ன பார்த்தோம்? 3 பாயிண்ட் பார்த்திருக்கிறோம் அந்தி கிறிஸ்துடைய குணத்தை குறித்து. ஒண்ணு என்ன படிச்சோம் நம்ம? அவங்க தேவனுடைய சித்தத்தை செய்ய மாட்டாங்க. சரிங்களாமா? இப்ப தேவனுடைய சித்தத்தை செய்ய மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வசனத்தை ஏன்னா நீங்க எழுதிக்கங்க. ஒரு வசனத்தை நீங்க எழுதிக்கங்க. தெசலோனிக்கேயர் புஸ்தகம், தெசலோனிக்கேயர் புஸ்தகத்துல 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். தேவனுடைய சித்தத்தை செய்யறதுன்னா என்ன? வில் ஆஃப் காட். வாட் இஸ் த வில் ஆஃப் காட்? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. சரிங்களா? இப்ப கிடைச்சிச்சா? அந்தி கிறிஸ்துகள் நிலைத்திருக்க மாட்டாங்கன்னு படிச்சோம். நிலைத்திருக்கிறதுனா என்ன அர்த்தம்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? பரிசுத்தமா வாழ்றது, அவருடைய வசனத்துல நிலைத்திருக்கிறது. அடுத்தது அவருடைய பிரமாணத்துக்குபடி நடக்கிறது. ஆனா அந்தி கிறிஸ்து நிலைத்திருக்க மாட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்கள்ட்ட பரிசுத்தம் இருக்காது. அவங்க தேவனுடைய வசனத்தை என்ன செய்ய மாட்டாங்க? பிடிக்க மாட்டாங்க. அவங்க சொந்த கலாச்சாரம், சொந்த பாரம்பரியத்தை பிடிச்சுக்குவாங்க. 3வது என்ன படிச்சோம்? அவங்க தேவனுடைய பிரமாணத்தை கடைபிடிக்க மாட்டாங்க. வேற என்ன பாருங்க, 22வது வசனம். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யாரு பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. சரிங்களா? அடுத்த பாயிண்ட், அவங்க என்ன செய்வாங்க? கிறிஸ்துவை என்ன செய்வாங்க? மறுதலிப்பாங்க. இயேசுவை என்ன செய்வாங்க? அவங்க மறுதலிப்பாங்க. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? 4வது குணம் அந்தி கிறிஸ்துவின் குணம். 5வது பாயிண்ட் என்ன பாருங்களேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்களேன். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. பாருங்க, மீண்டும் அடுத்தது 2 யோவான் 1:7 அதே வார்த்தை வருது பாருங்க. 2 யோவான் 1:7 மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்தில் தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். சரி, 5வது குணம் சொல்லிருங்க. 5வது குணம் என்னது? மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ய மாட்டாங்க? அறிக்கை பண்ண மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவால மாம்சத்துல வந்தாரு, இயேசுவானவர் தான் கிறிஸ்து என்று சொல்லி அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அறிக்கை செய்ய மாட்டாங்க.
சரிங்களா? அதுதான் என்னது? அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி. எத்தனை பாயிண்ட் கிடைச்சிருச்சு? 5 பாயிண்ட் கிடைச்சிருச்சா? 6வது பாயிண்ட் பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் 8வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் 8வது வசனம். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றிற்கு மேலாக தன்னை உயர்த்துறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். 6வது பாயிண்ட் கிடைச்சிச்சா? அந்த கிறிஸ்துனா என்னப்பா? யார் அந்த கிறிஸ்து? தன்னைத்தான் நான் தேவன். சரிங்களா? தேவன் போல ஒரு ஆலயத்தில் உட்கார்ந்துக்குவான். தன்னைத்தான் தேவன் என்று எல்லாருக்கும் என்ன செய்வான்? காண்பிப்பான். சரிங்களா? அவங்கதான் என்னது? அந்த கிறிஸ்து. எத்தனை பாயிண்ட் பார்த்துட்டோம் நம்ம? 6 பாயிண்ட் பார்த்துட்டோம். சரிங்களா? இப்ப யோவான் அங்க சொல்றாரு, அந்த கிறிஸ்துக்கள் என்ன செஞ்சாங்க? இருக்கிறாங்க அந்த கிறிஸ்துக்கள் அப்படி சரி சொல்றாரு. அப்படிதானமா? இப்ப நம்ம என்ன படிச்சுட்டு வர்றோம்? 2ஆம் வருகைக்கு முன்னாடியும் ஒரு அந்த கிறிஸ்து இருப்பாங்க. அதான் படிச்சுட்டு வரோம். இருப்பாங்களா? இந்த வசனம் பாருங்க, அப்படியே பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 2:4 அந்த கிறிஸ்து குறித்து பேசுதா? அவன் தேவனை மறுதளிச்சுட்டு நான் தான் தேவன் உட்கார்ந்து இருக்கிறானா? உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப இவன் எது வரைக்கும் இருப்பான்னு 8வது வசனம் சொல்லுது பாருங்க. 8வது வசனம். நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே என்ன செய்வாராம்? நாசம் பண்ணுவார். அப்ப எது வரைக்கும் இருப்பான் அந்த கிறிஸ்து? கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரைக்கும் இருப்பான். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப சரி, இப்ப எத்தனை பாயிண்ட் படிச்சிட்டோம்பா? அப்ப இயேசுவின் 2ஆம் வருகைக்கு முன்னாடி அந்த கிறிஸ்து இருப்பாங்களா? இருப்பானுங்களா? இருப்பான். அதுதான் வசனம் சொல்லுது. இது மாத்திரம் இல்ல, தானியேல் 7ஆம் அதிகாரம் அதே தான் சொல்லுது. அப்படிதானமா? சின்ன கொம்பு என்பது அந்த கிறிஸ்துவ குறிக்குது. அவர் எது வரைக்கும் இருப்பாரு? இயேசுவின் 2ஆம் வருகை வரைக்கும் இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா? 6 பாயிண்ட் படிச்சிட்டோம். அந்த கிறிஸ்துவ கண்டுபிடிக்கிறது எத்தனை குழு ஆர்டர் கொடுத்திருக்கிறாரு? 6 குழு கொடுத்திருக்காரு. என்னென்ன குழு? பரிசுத்தம் இருக்காது, தேவனுடைய வசனத்துல நிலை கொண்டு இருக்க மாட்டாங்க, பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தை மாத்திரம் தான் பிடிச்சுக்குவாங்க. 3வது பாயிண்ட் என்ன படிச்சோம்? தேவனுடைய பிரமாணத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க? கீழ்ப்படிய மாட்டாங்க, பிரமாணத்தை ஒதுக்கிடுவாங்க. 4வது பாயிண்ட் என்ன படிச்சோம்? பிதாவையும் குமாரனையும் மறுதளிப்பாங்க. சரிங்களா? 5வது பாயிண்ட், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அறிக்கை செய்ய மாட்டாங்க. 6வது பாயிண்ட், நான் தான் தேவன் என்று சொல்லி என்ன செய்வாங்க? தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று என்ன செய்வாங்க? அவங்க காண்பிப்பாங்க. கிடைச்சிச்சுங்களா? அப்ப இந்த இந்த கேரக்டர்ஸ், இந்த குணாதிசயம் கொஞ்சம் மனதில் வச்சுக்கோங்க. சின்ன கொம்புக்கு புரு அது ஒத்து வருதா அப்படின்னு பாருங்க. சரிங்களா? அதெல்லாம் ஒத்து வருதா அப்படின்னு கொஞ்சம் பாருங்க. அதுலயே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அது அந்த கிறிஸ்துவ குறிக்குதா இல்லையா அப்படின்னு புரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? சரி, இப்ப தானியேல் 7ஆம் அதிகாரத்துல நம்ம எத்தனை மிருகம் பார்த்தோம்? ஞாபகம் இருக்குங்களா? முதல்ல எத்தனை பார்த்தோம்? ஒரு 4 மிருகத்தை பார்த்தோம். இதுதானமா? சரிங்களா? 4 மிருகத்தை குறித்து நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன படிச்சோம்? இந்த சின்ன கொம்பு குறித்து நம்ம என்ன செஞ்சோம்? பார்த்தோம். சரிங்களா? இந்த மிருகங்கள் எங்க இருந்து வருதுங்க? சமுத்திரத்துல இந்த மிருகங்கள் என்ன செய்யுதுங்க? வருதுங்க. மிருகம் யாரு? பாபிலோன். இந்த தானியேல் 7ல நம்ம எத்தனை பாயிண்ட் படிச்சோம்? நம்ம மொத்தம் தானியேல் 7ல எத்தனை பாயிண்ட்? 7 பாயிண்ட்ஸ். தானியேல் 7ல 7 பாயிண்ட். அதுல முதல்ல என்ன படிச்சோம்? நம்ம பாபிலோன் படிச்சோம். அடுத்தது என்ன படிச்சோம்? மேதிய பெர்ஷியா. அடுத்தது என்ன படிச்சோம்? கிரேக்கம். அடுத்தது என்ன படிச்சோம்? ரோம். அடுத்தது எதை குறித்து படிக்கணும்னு சொன்னேன்? சின்ன கொம்பு. அடுத்தது என்னது? நியாய சங்கம், ஜட்ஜ்மெண்ட். அதுக்கு அடுத்தது என்னது? 2ஆம் வருகை, நித்திய ராஜ்யம். 7 காரியம் கிடைச்சிச்சுங்களா? இந்த 7 காரியம் மனதில் வச்சுக்கோங்க. தானியேல் 7 இந்த 7 காரியம் ஞாபகம் வந்துடும், மிஸ் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? சரி, ஆனா தானியேல் எந்த காரியத்தை குறித்து நன்றாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டார்? தானியேல் 7ல எந்த காரியத்தை குறித்து அதிகமா ஆண்டவர் பேசுறாங்க? இதே ஞாபகம் வச்சுக்கணும். 7 காரியத்தை குறித்து பேசுறாரு, ஆனா எந்த காரியத்தை குறித்து அதிகமா பேசுறாரு ஆண்டவர்? சின்ன கொம்பு. சரிங்களா? அந்த 11வது அல்லது சின்ன கொம்பை பற்றியும் அது தோன்றுவதற்கு காரணமா இருந்த 4ஆம் மிருகத்தை பற்றியும் அறிந்து கொள்வதே தானியேலின் ஆர்வமா இருந்தது. பாத்தீங்களா? தானியேலுடைய ஆசை என்ன? எப்படியாவது எதுப்பா அந்த 4ஆம் மிருகம்? அந்த 4ஆம் மிருகத்துல இருந்து சின்ன கொம்பு வந்துச்சு, எதுப்பா? இதை புரிஞ்சுக்கணும் தான் யாருக்கு ஆசையா இருந்துச்சு? தானியேல். ஆனா பாருங்க, இன்னைக்கு நம்முடைய சபையில தானியேலுடைய ஆசை என்னது? எப்படியாவது சின்ன கொம்பு புரிஞ்சுக்கணும். ஆனா இன்னைக்கு நமக்கு எதை சொல்லி கொடுக்குறாங்க?
முதல் மிருகம், ரெண்டாம் மிருகம், மூன்றாம் மிருகம், நாலாவது மிருகம். அதுக்கப்புறம் அதை குறித்து யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லை. ஆனா தானியோட ஆசை எப்படியாவது கடைசியில் இந்த சின்ன கொம்பை குறித்து புரிஞ்சுக்கணும். பாருங்க, ஆண்டவரும் கொடுங்க எவ்வளவு ஆசையா ஆண்டவர் அந்த சின்ன கொம்பை குறித்து அதிகமா எழுதி வச்சிருக்காரு. அப்படித்தானே? எதை குறித்து ஆண்டவர் அதிகமா எழுதி வச்சுருவாரோ அதை நம்ம படிக்க மாட்டோம். சரிங்களா? பாருங்க, சாத்தான் எப்படி நம்மளை படிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவன் மறைச்சு வைக்கிறான். சரிங்களா? பாருங்க, இந்த வசனத்தை நம்ம படிக்கலாம். தானியேல் 7வது அதிகாரத்துல இந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் படிக்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 19வது வசனம். தானியேல் 7:19-20. சரிங்களா? பாருங்களேன். அப்பொழுது மற்ற வேலை எல்லாம் பார்க்கிறோம் வேற்றூருவும் கொடியும் கெடியும் உள்ளதுமாய் இரும்பும் பற்களும் எங்கள் நகங்களும் உடையதுமாய் நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டதுமா இருந்த 4ஆம் மிருகத்தை குறித்தும், சரிங்களா, 4ஆம் மிருகத்தை குறித்தும் அதன் தலைமையில் உள்ள 10 கொம்புகளை குறித்தும், verse 20, தனக்கு முன்பாக 3 கொம்புகள் விழுந்து போகையிலுமாய் கண்களையும் பெருமையானவைகளை பேசும் வாயே உடையதுமாய் மற்றவைகளை பார்க்கிலும் பருமனாக தோன்றியதுமாயிருந்த அந்த வேரை கொம்பை குறித்தும் அவற்றின் பொருளை அறிய மனதா இருந்தேன். சரிங்களா? அப்ப எங்க ஆசை அவருக்கு ரொம்ப அந்த 4வது மிருகமும் அந்த 4ஆம் மிருகத்துல வரக்கூடிய சின்ன கொம்பு மேல அறியணும் அறியணும் சொல்லி ரொம்ப ஆசை. அவருடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி அறியணும் என்று ரொம்ப ஆசை. இந்த 16வது அப்ப அந்த 11வது கொம்பு, இந்த சின்ன கொம்பு, சரிங்களா, அதை குறித்து நம்ம எத்தனை பாயிண்ட் படிக்க போறோம், எத்தனை அடையாளங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாங்க. தானியேல் 7ல ஒரு 15 அடையாளங்களை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? என்னென்ன அடையாளம் நான் அங்க போட்டிருக்கிறேன், நான் முதல்ல இருந்து வாசிக்கிறேன். சரிங்களா? அதை நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம். அடையாளம் 1, 4ஆம் மிருகத்திலிருந்து சின்ன கொம்பு எழும்பும். சரிங்களா? 3 ராஜ்யங்களை அது என்ன செய்யும், வீழ்த்தும். அவர்கள் இடையிலே இருந்து எழும்பும். அப்படித்தானே? அவர்கள் இடையிலே இருந்து எழும்பும். ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் அது என்ன செய்யும், ஆட்சி செய்யும். 4ஆம் ராஜ்யத்திற்கு பிறகு அது என்ன செய்யும், வரும். 10 ராஜாக்களுக்கு பிறகு வரும். 4ஆம் ராஜ்யத்திற்கு பின்னாடி மாத்திரம் கிடையாது, 10 ராஜாக்களுக்கு பின்னாடிதான் அது என்ன செய்யும், வரும். அவரு பேர் என்ன, சின்ன கொம்பு. 8வது பாயிண்ட், பெருமையானவைகளை அது என்ன செய்யும், பேசும். பெருமை என்ன அர்த்தம் படிச்சோம் நம்ம, தூஷணமானவைகளை பேசும். முதலில் அது சின்ன கொம்பாக இருந்தது, பின்பு எப்படி மாறிச்சு, அது பருமனாக மாறியது. சின்ன கொம்பா இருந்தது, பின்னாடி பருமனாக மாறியது. 10வது வசனம், 10வது பாயிண்ட், காலங்களையும் மாற்ற நினைப்பான், எல்லா ராஜ்யங்களையும் பார்க்கலாம் வேறாய் இருந்தது, டைவர்ஸ். அப்படிதானே? அடுத்தது 12வது, உன்னதமானுடைய பசுத்தவான்களை ஒடுக்குவான், பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அதுக்கு என்ன கண்கள் இருந்துச்சு, மனுஷ கண்கள் இருந்துச்சு. அது என்ன ராஜ்யம், கடைசியில இதுக்கப்புறம் வரக்கூடிய ராஜ்யம் பேர் என்ன, நித்திய ராஜ்யம். அப்ப நித்திய ராஜ்யத்துக்கு முன்னாடி அது வரும். சரிங்களா? அதுக்காக 15 பாயிண்ட் போட்டோம். இப்ப 15 அடையாளங்கள் இப்ப நம்ம இதெல்லாம் வசனத்தின் வழியாகவும் பார்க்க போறோம். சரிங்களா? யாராவது புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட இது புரியும். அதனால இங்க ஜெபத்தோடி நீங்க கேட்கும்படி நான் கேட்டுக்கொள்றேன். ஆண்டவர் இந்த சின்ன கொம்பை கண்டுபிடிக்கிறதுக்கு 15 அடையாளங்கள், அதான் நான் உங்களுக்கு போன வாரம் நான் உங்களுக்கு சொன்னேன். அப்படிதானே? நம்ம இந்திய தேசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு அடையாளங்கள் அவங்க சொல்லுவாங்க. அப்படிதானே? இந்த புலியை சொல்லிடுவாங்க, இந்த மயிலை சொல்லிடுவாங்க, இல்ல ஒரு ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் பிளேஸ் ஏதாவது இருந்தா என்ன செஞ்சிருவாங்க, சொல்லிடுவாங்க. சரிங்களா? சில நபர்களை வச்சு சொல்லிடுவாங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படின்னா என்ன சொல்லிடுவாங்க, அது இந்திய தேசத்தை தான் குறிக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? அப்ப இந்த 15 பாயிண்ட் நம்ம என்ன செஞ்சோம், நம்ம பார்த்தோம். சரி, இத ரிஃபார்மர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு படிச்சோம். இத குறித்து உன் ஞாபகம் இருக்கா? இந்த சின்ன கொம்பு யாருக்கு குறிக்குது படிச்சோம். இந்த ரிஃபார்மர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு படிச்சோம். ரிஃபார்மர்ஸ் அதாவது சீர்திருத்தவாதிகள், மார்ட்டின் லூத்தர். சரிங்களா? இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னு படிச்சோம். இது யார், இவங்க வந்து யாருன்னு சொல்றாங்க, சின்ன கொம்பு யாருன்னு சொல்றாங்க, பேப்பசி, போப்பு மார்க்கத்தை குறிக்குது என்று சொல்லி இவங்க என்ன செய்றாங்க, சொன்னாங்க. ரிஃபார்மர்ஸ் பெரிய பெரிய சீர்திருத்தவாதிகள், ஜான் கால்வின்,
சரிங்களா? சரித்திர புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஜான் கால்வின், மார்ட்டின் லூத்தர் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது போப்பு மார்க்கத்தை குறிக்குது என்று சொல்லி அவங்க சொன்னதாக நம்ம என்ன செய்யணும், போன வாரம் படிச்சோம். ஜான் வெஸ்லி, சர் ஐசக் நியூட்டன், விட்ஃபீல்டு இவங்க எல்லாருமே இது சின்ன கொம்பு என்பது போப்பு மார்க்கத்தை தான் குறிக்குது என்று சொன்னாங்க. ஆனா எப்படி அதை குறிக்கும்? அதுதான் நம்ம என்ன செஞ்சோம், நம்ம பார்த்தோம். சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 1 என்ன படிச்சோம் நம்ம? பாயிண்ட் நம்பர் 1, 4வது மிருகத்திலிருந்து இது வரணும். அப்படித்தானே? தானியேல் 7ஆம் அதிகாரத்துல வசனம் 7வது வசனம் 8வது வசனம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். அதற்கு பின்பு ராத்தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிட்டு. அப்ப இந்த சின்ன கொம்பு எங்க இருந்து வந்துச்சு? 4வது மிருகம். 4வது மிருகம் என்ன ராஜ்யம்? ஞாபகம் இருக்குங்களா? 4வது ராஜ்யம் முதலாவது என்னது? சிங்கம் வந்து பாபிலோனு, கரடி வந்து மேதிய பெர்ஷியா, சிவிங்கி வந்து கிரேக்கம். அப்ப 4ஆம் ராஜ்யம் என்னது? சரிங்களா? 4வது ராஜ்யம் கெடியும் பயங்கரமான மிருகம். 4வது ராஜ்யம் என்னது? ரோமு. அப்ப ரோம்ல இருந்து என்ன வரணும்? சின்ன கொம்பு வரணும். சரிங்களா? சரி, இப்ப சொல்லுங்க, போப்பு மார்க்கம் இது எங்க இருக்குது? இது எங்க இருக்குது? ரோம்ல இருக்குது. கிடைச்சிச்சா? ரோம்ல இருந்து வருன்னு சொல்லுது. போப்பு மார்க்கம் எங்க இருக்குது? அது ரோம்ல தான் இருக்குது. இந்த வேட்டிகன் சிட்டி அது எங்க இருக்குது? ரோம்ல தான் இருக்குது. உங்களுக்கு புரிஞ்ச முடியுதா? அப்ப அது ரோம்ல இருந்து வரும்னு சொன்ன மாதிரியே இந்த முதல் அடையாளம் சரியாய் பொருந்துதா? சரியா பொருந்துதா? அதோடைய பேரே என்ன? ரோமன் கத்தோலிக்க மார்க்கம். அந்த பேர்லயே ரோம் சம்பந்தம் இருக்கா இல்லையா? அப்ப இந்த 4வது மிருகத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குதா? உங்களை புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப அந்த பேர்லயே ரோமன் கத்தோலிக் அந்த பேர்லயே சம்பந்தம் இருக்குது. இன்னொன்னு என்ன அடையாளம், என்ன சம்பந்தம் இருக்குது? அது அது இருக்கிற இடம் பேர் என்னது? ரோம். இன்னொன்னு படிச்சோம், ஞாபகம் இருக்குங்களா? ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் வேட்டிகன் சிட்டில போப் அவங்க ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது ஃபில் பண்றாங்க அப்படின்னா அவங்க எந்த மொழியை பயன்படுத்துவாங்க தெரியுமா? லத்தீன் மொழியை பயன்படுத்துவாங்க. லத்தீன் மொழி வந்து எந்த நாட்டின் மொழி? அபிஷியல் லாங்குவேஜ் தெரியுமா? எந்த நாட்டினுடைய அதிகாரப்பூர்வ மொழி தெரியுங்களா? அது ரோமினுடைய அதிகாரப்பூர்வ மொழி. அந்த மொழியை இவங்க என்ன செய்றாங்க? பயன்படுத்துறாங்க. இப்ப உங்களுக்கு கிடைச்சிச்சா? அப்ப இது 4வது மிருகத்திலிருந்து வரும் என்ற ஒரு அடையாளம் சரியா பொருந்துச்சா? சரிங்களா? 3 காரியம் மனதில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது நீங்க புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, அது இருக்கிற இடம். அது இருக்கிற இடம் என்னது? ரோம் நகரத்துல இருக்குது. அப்ப ரோம். அடுத்தது பேர் என்னது? ரோமன் கத்தோலிக்க மார்க்கம். 3வது என்னது? அவங்களுடைய அபிஷியல் லாங்குவேஜ் என்னது? லத்தீன் மொழி. சரிங்களா? அதோ அப்ப முதல் அடையாளம் சரியாய் பொருந்துதா? சரியா என்ன செய்து பொருந்தது. சரிங்களா? சரி, 2வது பாயிண்ட், 3 ராஜ்யங்களை வீழ்த்த வேண்டும். இந்த சின்ன கொம்பு என்ன செஞ்சுச்சு? 3 ராஜ்யங்களை வீழ்த்துச்சு. அப்படிதானமா? தானியேல் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிறோம் வேற்று உருவமா இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. அப்படித்தானே? தானியேல் 7:8 அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடிக்கப்பட்டது. 10 கொம்பு இருந்துச்சு, அதை 3 என்ன செஞ்சிருச்சு? பிடுங்கி போட்டுருச்சு. அந்த 10 கொம்பு என்னென்னு படிச்சோம்? 10 கொம்பு என்பது என்ன அர்த்தம்? தானியேல் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்தில் எழும்பும் 10 ராஜாக்களாம். சரிங்களா? அப்ப 10 கொம்பு என்ன? 10 ராஜாக்கள். ராஜாக்கள் என்று சொன்னால் அது ராஜ்யத்தையும் குறிக்கும். ராஜ்யத்தை உடையவன் தான் ராஜா. அப்படித்தானே? அப்ப 10 கொம்பு என்று சொன்னால் 10 ராஜ்யம், 10 ராஜாக்களை குறிக்குது. அப்ப அதுல எத்தனை கொம்பு விடுங்கி போட்டுன்னு சொல்லுது இதே வசனம் பாருங்க. அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்தில் எழும்பும் 10 ராஜாக்களாம். அவர்களுக்கு பின்பு வேறொரு எழும்புவான். அவன் முந்தினவர்களை பார்க்கல வேறாயிருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டுருவான். 3 பேர் என்ன செஞ்சிரும்? அவன் என்ன செஞ்சிருவான்? வேரோடு அழிச்சிருவான். யார் அழிச்சா? அந்த 10 ராஜ்யங்கள் என்னென்ன? சரிங்களா? இங்க போட்டுக்கிறேன். அதாவது 10 பார்பேரியன் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க தமிழ்ல. 10 நாகரிகமற்ற இனங்கள். சரிங்களா? இந்த ரோமு வந்து 10ஆ பிரியும். அதோடைய பெயர்கள் இங்க கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்க ஸ்லைட்ல பாருங்க. அலமானி, பர்கண்டியன். அலமானி என்பது இந்த காலத்துல யாரை குறிக்குதுன்னா ஜெர்மானியர்கள் குறிக்கும். இப்ப அந்த பேர் மாற்றப்பட்டிருக்கு. ஆனா ரோமு அப்ப பிரியும் போது என்ன பேர் இருந்துச்சு? அலமானி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பர்கண்டியன் அப்படின்னா யாரு? சுவிஸ் தேசத்தார், சுவிட்சர்லாந்து தேசத்தார். பிராங்க்ஸ் அப்படின்னா பிரெஞ்சுக்காரர்கள். லம்பார்ட்ஸ் அப்படின்னா
இத்தாலியர்கள். சக்சோனியர்கள் என்ன அர்த்தம்? அவர்கள் ஆங்கிலேயர்கள், பிரிட்டனை குறிக்குது. சுவி அப்படின்னா போர்த்துகீசியர்கள், போர்த்துகீஸ். விசிகோட்ஸ் அப்படின்னா ஸ்பானிஷ் மக்களை என்ன செய்து இந்த கால ஸ்பானிஷ் மக்களை குறிக்குது. இன்னும் 3 பேர் இருந்தாங்க, ஹெருலி, வேண்டல்ஸ், சுவி. இப்படி 10 ராஜ்யங்கள் என்ன செஞ்சுச்சு, இருந்துச்சு. ஆனா அதுல 3 இல்ல. எதெல்லாம் இல்ல? இந்த ஹெருலி, வேண்டல்ஸ், சூவி இப்போது அது கிடையாது. யார் பிடுங்கி போட்டா? அந்த சின்ன கொம்பு என்ன செஞ்சிருச்சு, பிடுங்கி போட்டுச்சு. திக்கு தரிசனம் எப்படி 3 கொம்பை பிடுங்கி போடுன்னு சொல்லிச்சோ, அது அப்படியே என்ன செஞ்சிச்சு தெரியுங்களா? சின்ன கொம்பு என்ன செஞ்சிச்சு, பிடுங்கி போட்டுச்சு. யார் இந்த 3 கொம்புகள்? இந்த 3 கொம்புகள் இதுதான், இந்த ஹெருலி, வேண்டல்ஸ், ஆஸ்ட்ரோகோத். சரிங்களா? ஹெருலி, வேண்டல்ஸ், ஆஸ்ட்ரோகோத்ஸ். இதுதான் அந்த 3 கொம்புகள் என்ன செஞ்சிச்சு, அந்த சின்ன கொம்பு இந்த 3 ராஜ்யத்தை பிடுங்கி போட்டுச்சு. சரிங்களா? சரி, 3வது பாயிண்ட். சரி, இதை ஏன் பிடுங்கி போட்டுச்சு அப்படின்னு உங்களுக்கு நான் ஒரே ஒரு ஆதாரத்தை மாத்திரம் கொடுக்க போறேன். 3 கொம்புகளை பிடுங்கிய அது எந்த நாடு? ஒரு ஆதாரம் இருக்கு. இந்த ஆதாரத்தை நீங்க கொஞ்சம் பாருங்க. சரிங்களா? இது கொஞ்சம் பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இங்க பாருங்களேன். கொனஸ்தாந்து ராயனுடைய காலத்திலிருந்து கிழக்கு கிபி 306 330. இப்ப சரித்திரத்துல போய் பார்க்க போறோம். 3 கொம்புல பிடுங்கி போட்டுச்சுன்னு சொல்லிச்சுல, பிடுங்கி போட்டுச்சா இல்லையா? கொனஸ்தாந்து ராயனுடைய காலத்துல இருந்து கிபி 306 337 கிழக்கு ரோம பேரரசின் மன்னனான ஜஸ்டினியன் காலம் வரைக்கும் கத்தோலிக்க திருச்சபையின் இருபெரும் கூட்டத்தாருக்கிடையே ஒரு நீண்ட மாபெரும் போராட்டம் இருந்து வந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த கத்தோலிக்க மார்க்கத்துல 2 கூட்டத்துக்கிடையே பிரச்சனை இருந்துச்சாம். சரி, ஏன் பிரச்சனை வந்துச்சு? இங்க பாருங்களேன். ஒரு கூட்டத்தார் ரோம பிஷப்பையும் கத்தோலிக்க கூட்டத்தையும் என்ன செஞ்சாங்க, கொள்கைகளையும் ஆதரித்தவர்கள். மறு கூட்டத்தார் அலெக்சாந்திரியாவின் மத பொருட்டு மிக்க ஆசாரியனான ஏரியஸின் கொள்கைகளை ஆதரித்தாங்க. ஒரு கத்தோலிக்க சபை இருக்குது, அங்க 2 கூட்டம் ஆயிடுச்சு. ஒருத்தங்க ஏரியஸின் கொள்கைகள் சொல்லி ஒன்னு ஆதரித்தாங்க, இன்னொரு கூட்டம் கத்தோலிக்க கொள்கையில ஆதரிக்கிறாங்க. சரி, இவங்க கொள்கைனா என்ன? இந்த ஏரியஸ் அப்படின்னு சொல்றல, அவங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னா, இயேசு மிகவும் பெரியவர் என்றாலும் அவர் தேவன் அல்ல, அவர் ஒரு படைக்கப்பட்ட ஜீவராசி. சரிங்களா? நான் என்ன கதை சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா 3 கொம்புகள் ஏன் பிடுங்கப்பட்டுச்சு அப்படின்னு. இப்போ ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தில் 2 கூட்டம் இருந்துச்சு. ஒரு கூட்டம் ரோமன் கத்தோலிக்க கொள்கையை பின்பற்றுது. ஆனா இன்னொரு கூட்டம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இயேசுவானவர் அவர் பெரியவரா இருந்தாலும் அவர் என்ன கிடையாது, அவர் தேவன் கிடையாது, அவர் சிருஷ்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இவங்க 2 பேருக்கும் போராட்டம் வந்துச்சு. சரிங்களா? பிரச்சனை வந்துச்சு. அந்த சமயத்துலதான் என்ன நடக்குது, இந்த 3 கொம்புகள் எதிர்க்கும் போதுதான் இந்த 3 கொம்புகள் என்ன செய்யப்படுதுங்க, தோற்கடிக்கப்படுது. இப்ப உங்களுக்கு புரியுதா ஏன் அந்த 3 கொம்புகள் பிடிக்கப்பட்டுச்சு? சரி, மத்த 7 பேர் பிடுங்கப்படலையே அப்படின்னு என்ன அர்த்தம்? மத்த 7 பேரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த 3 பேரு காம்ப்ரமைஸ் பண்ணாதனால இந்த போப் மார்க்கம் அதிகாரத்துல வருவதற்கு தடையா இருந்ததுனால இந்த 3 ராஜ்யங்கள் என்ன செய்யப்பட்டுச்சு, அழிக்கப்பட்டுச்சு. சரிங்களா? நான் இந்த பிபிடிய நம்ம குரூப்ல ஷேர் பண்ணிருக்கிறேன். நீங்க தமிழ்ல அதிக சரித்திர சான்றுகள் கொடுத்திருக்கிற ஆதாரம், நீங்க அதை போய் வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு இன்னும் பிரயோஜனமா இருக்கும். சரிங்களா? சரி, மூணாவது பாயிண்ட்டுக்குள்ள போயிடுவோம். சரி, இது எந்தெந்த இது முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, இது இந்த 3 ராஜ்யங்கள் எப்பெல்லாம் பிடுங்கப்பட்டுச்சு? கிபி 493 ஹெருலி. அதை நீங்க இந்த ஆண்டை நீங்க குறிச்சு வச்சுக்கணும். முக்கியமான இந்த ஆண்டுகளை குறிச்சு வச்சுக்கணும். ஹெருலி அது கிபி 493 அது பிடுங்கப்படுது. ஹெருலி இந்த ஆண்டுகளை எழுதிக்கங்க, தயவு செய்து எழுதி வச்சுக்கோங்க, ஏன்னா அடுத்த பாயிண்ட்டுக்கு தான் உதவியா இருக்கும். 2வது வாண்டல்ஸ் ஒரு தேசம் இருந்துச்சு, அது எப்போ அழிக்கப்பட்டுச்சு? கிபி 534. அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரகாத் இது எப்போ அழிக்கப்பட்டுச்சு? கிபி 538 இது என்ன செய்யப்பட்டுச்சு, அழிக்கப்பட்டுச்சு. இந்த 3 ஆண்டுகளை குறிச்சு வச்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப முக்கியம், குறிச்சு வச்சுக்கோங்க. சரி, இப்ப 2வது பாயிண்ட் பொருந்துச்சா? அப்ப இந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் தான் என்ன செஞ்சுச்சு, இந்த 3 ராஜ்யங்களை வேரோடு பிடுங்கிச்சு என்று சரித்திரம் சொல்லுது. சரிங்களா? சரி, அடுத்த 3வது பாயிண்ட். அவர்கள் இடையிலே இருந்து எழும்பும். அப்படித்தானே? எவர்கள் இடையிலே? அந்த வசனம் என்ன சொல்லுது?
தானியேல் 7:8 வசனம். தானியேல் 7:8. அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிட்டு. பாத்தீங்களா? எவைகளுக்கு இடையிலே? அந்த 10 தேசம். இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த 10 தேசத்துல ஒரு தேசம் எந்த தேசம்? அந்த 10 தேசத்துல ஒரு தேசம் எந்த தேசம்? படத்தை பாருங்க, கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இடையிலே அப்படின்னா அது கரெக்டா இல்லையான்னு சொல்லுங்க. அங்க ஒரு தேசம் வருது, இத்தாலி ஒரு தேசம் வருதா? இத்தாலி என்ற தேசம் வருதா? இந்த இத்தாலியுடைய தலைநகரம் என்னது? யார் கரெக்டா சொல்லுவான்? நான் உங்களுக்கு படிக்க சொன்னேன். இத்தாலியுடைய தலைநகரம் என்னது? ரோம். உங்களுக்கு புரிஞ்சா? அப்ப அங்கதான் என்ன இருக்குது? வேட்டிக்கன் நகரம். இந்த வேட்டிக்கன் தேசம் என்ன செய்து இருக்குது? அப்ப இடையில வந்துச்சா இல்லையா? அது அங்கதான் வரணும். இந்த 10 தேசங்களுக்கு இடையில தான் வரணும். அப்ப அந்த தேசங்கள் இருக்குதா இல்லையா? இப்ப அந்த 10 தேசங்கள் எத்தனை இருக்குது? 7 இருக்குது. இந்த 7 தேசத்துக்கு ஒரு பேர் சொல்றாங்க. இன்னைக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன பேர் சொல்றாங்க தெரியுமா? யூரோப்பியன் கண்ட்ரிஸ் சொல்றாங்க. கேள்விப்பட்டீங்களா? இந்த ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ், ஸ்பானிஷ், இத்தாலி, இதுக்கெல்லாம் என்ன பேரு? ஐரோப்பிய நாடுகள்னு சொல்றாங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப இந்த ரோம் இது எங்க இருக்குது? இத்தாலியினுடைய தலைநகரம் தான் இந்த ரோம். சரிங்களா? இந்த ரோம்ல தான் யாரு எங்க இருக்கிறா? இந்த ரோம் நகரத்துல தான் யார் இருக்கிறா? அங்க ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தின் தலைநகரம் அங்க இருக்குது. அப்ப இடையில இருக்குதா இல்லையா? இடையில புரிஞ்சுங்களா? அப்ப பொருந்துதான். பாருங்க, இந்த மேப்ல பாருங்களேன். நான் அந்த மேப்பை போட்டிருக்கிறேன். இந்த மேப்ல பாருங்க, இந்த ரோம் பக்கத்துல வேட்டிகன் சிட்டி இருக்குதா? வேத்திகன் நகரம். இந்த வேத்திகன் நகரம் தான் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தினுடைய தலைமை பீடம். அங்க என்ன செய்து இருக்குது? அந்த இத்தாலி தேசத்துல அங்க ரோம் இருக்குது. அங்க அந்த வேத்திகன் நகரம் என்ன செய்து இருக்கிறது. அப்ப இடையில எழும்புறது என்பது பொருந்துதா? பொருந்து இல்லைங்களா? பொருந்துங்களா? சரி, அடுத்த பாயிண்ட் ஓடிடுவோமா? ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும். என்ன படிச்சோம் நம்ம? தானியேல் 7:25 பார்த்தோம். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காலமும் காலங்களும் அரை காலம்னா என்ன அர்த்தம் படிச்சோம்? நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வசனத்தை ஒப்பிட்டு சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்குங்களா? ரெவலேஷன் சாப்டர் 12, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல அந்த 14வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் ஒப்பிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்குங்களா? அங்கேயும் ஸ்திரீ, இங்கேயும் ஸ்திரீ. அங்கேயும் பாருங்க, இங்க நான் கலரை ஒரே மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்க. அங்கேயும் ஸ்திரீ, இங்கேயும் ஸ்திரீ. அங்கேயும் போஷிக்கப்படத்தக்கதாய், இங்கேயும் போஷிக்கப்படத்தக்கதாய். அங்கேயும் வனாந்தரம், இங்கேயும் வனாந்தரம். இங்கேயும் இடம், அங்கேயும் இடம். இங்க பறந்து போனால் இருக்கு, அங்க ஓடி போனால். அப்படின்னு அந்த 2 வசனமும் ஒரே காரியத்தை குறித்து தான் என்ன செய்யுது? பேசுது. ஞாபகம் இருக்குங்களா? இப்ப இந்த வசனத்துல 14வது வசனத்துல ஒரு காலமும் காலங்களும் அரை காலம் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா இங்க என்ன சொல்லுது? 6வது வசனத்துல 1264. அப்ப ஒரு காலமும் காலங்களும் அரை காலம் என்ன அர்த்தம்? 1264. தீர்க்க தரிசனத்துல ஒரு நாள் என்பது, சரிங்களா, ஒரு நாள் என்பது ஒரு வருஷம். சரிங்களா? ஒரு நாள் என்பது ஒரு வருடம். நம்ம ஏற்கனவே படிச்சோம் என்னாகும் புஸ்தகத்துல 14:34. அப்ப 1260 நாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? 1260 வருஷங்கள். சரிங்களா? 1260 வருஷங்கள். சரி, இந்த 1260 வருஷங்களுடைய தொடக்கம் என்ன? இதை நீங்க புரிஞ்சுக்கணும். தொடக்கம் எந்த வருஷம்? போன வாரம் படிச்சோம். தொடக்கம் என்ன? இங்க பாருங்களேன். இந்த இந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் ஆட்சிக்கு எப்ப வந்துச்சு பாருங்களேன். போப்புவின் சட்டப்பூர்வமான ஆளுகைக்கான அங்கீகாரம் கிபி 538 துவங்கியது. இதெல்லாம் சரித்திர சான்றுகள். சரிங்களாமா? எப்ப தொடங்கிச்சான்? கிபி 538. பேரரசர் ஜஸ்டினுடைய கட்டளையின் பிரகாரம் ரோமின் பிஷப்பை எல்லா சபைகளுக்கு தலைவராகவும் கோட்பாடுகளை வரையறுக்கிறவராகவும் மத புரட்டுகளை சீர் செய்கிறவராகவும் ஏற்படுத்தினார். கீழே நான் சான்றிதழ் கொடுத்திருக்கிறேன். சரிங்களா? ஆங்கிலத்தில் கொடுத்திருக்கிறேன். அப்புறம் பெலிசியரிஸின் ராணுவ பாதுகாப்போடு போப் சாம்ராஜ்யத்தின் நாற்காலியை கிபி 538 விஜிலியஸ் கைப்பற்றினார். கிடைச்சிச்சுங்களா? விஜிலியஸ். இந்த பவர் பாயிண்ட்ல இங்கிலீஷ்லயும் இருக்குது, நீங்க பின்னாடி போய் பாருங்க. நான் இப்போதைக்கு வெறும் தமிழ்ல மட்டும் வாசிக்கிறேன். அப்ப 538 போப் என்ன செய்யற? அதிகாரத்தை அவரு பெறார். கிபி. சரி, மொத்தம் எத்தனை வருஷம் படிச்சோம் நம்ம? 1260 வருஷங்கள்.
இப்ப 538ல 1260 வருஷத்தை கூட்டுங்க, எங்க வருது? 500 எத்தனை வருஷம் அது ஆளுகை செய்யும்? 1260 வருஷம். அப்ப இந்த 538ல 1260 வருஷத்தை கூட்டிருங்க. சரி சரி, இங்க பாருங்க, 1998 இருக்குங்களா? 1798 தீர்க்க தரிசனம் சொன்ன மாதிரியே 1260 வருஷம் தான் இது ஆட்சியில இருக்கும், அந்த உலகத்தை ஆளுகை செய்யும் சொன்ன மாதிரி. என்ன நினைச்சு தெரியுமா? இங்க பாருங்களேன், இந்த என்சைக்ளோபீடியா அமெரிக்கனா 1941 எடிஷன்ல சரித்திர சான்றுகள் பாருங்க. 1798ஆம் ஆண்டு பெர்த்தியர் ரோமை கைப்பற்றி போப்பின் அரசாங்கத்தை ஒழித்து அதை மத சார்பற்றதாக நிறுவினார். கிடைச்சிச்சா? 1798ல சரியா தீர்க்க தரிசனம் சொன்ன மாதிரியே நடந்துச்சு. சரிங்களா? கிபி 1798 பெர்த்திய ரோமாபுரிக்குள் நுழைந்து போப்பாதிக்க அரசாங்கத்தை ஒழித்து கட்டி ஒரு ஜனநாயக அரசாங்கத்தை நிலைநாட்டினார். சரிங்களா? நாங்க ஸ்லைடு போட்டிருக்கிறேன் பாருங்க, நீங்க இப்படி போட்டு வச்சுக்கோங்க உங்க நோட்ல. 538ல இருந்து 1798. இது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த ஆண்டை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இதுக்கு பேர் தான் இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் இருண்ட காலம். ஏன் இருண்ட காலம் சொல்றாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி, இதான் 538ல இருந்து 1798. மறந்துடக்கூடாது, 1260 இயர்ஸ் பீரியட். 1760 ஆண்டுகள் எப்போ ஆரம்பிக்குது? தூங்கிட்டு இருக்கும்போது கேட்ட சொல்லிடணும். சரிங்களா? மறந்துடவே கூடாது. சரி, நான் இங்கிலீஷ்ல நான் பாருங்க ஸ்லைட் நான் போட்டிருக்கிறேன், நீங்க அதை வாசிங்க. சரிங்களா? நேரம் இருக்கும்போது நீங்க அந்த பிபிடியை திறந்து நீங்க என்ன செய்யுங்க, வாசிங்க. அப்ப சரியா தீர்க்க தரிசனம் சொன்னது போல 1260 ஆண்டுகள் என்ன செஞ்சாங்க? ஆட்சிக்கு வந்தாங்க. சரிங்களா? சரி, அடுத்த பாயிண்ட் ஓடிடலாம். 5வது பாயிண்ட், 4ஆம் ராஜ்யத்திற்கு பிறகு வரும். நான் வசனத்துக்கே போக தேவையில்லைங்க, நீங்களே சொல்லுங்க, இந்த 4ஆம் ராஜ்யம் எப்போ வந்துச்சு? சரி, இந்த வருஷத்தை நீங்க படிங்கன்னு சொன்னேன். இங்க கீழே நான் வருஷம் போட்டிருக்கேன் பாருங்க. பாபிலோன் எப்போ வந்துச்சு? 605ல இருந்து 539. போன முறையே சொன்னேன். என்னமா? மேதிய பரிசா எப்போ வந்துச்சு? 539ல இருந்து 331. கிரேக்கம் எப்போ வந்துச்சு? 331ல இருந்து 168. இந்த ரோம் எப்போ வந்துச்சு? 168ல இருந்து 476. அதுக்கப்புறம் அது 10ஆ பிரிஞ்சு எத்தனை வருஷம் வரைக்கும் ஆட்சி செஞ்சுச்சு? எத்தனை வருஷம் வரைக்கும்? 1860 வருஷங்கள். ஆனா இப்ப நம்ம பாயிண்ட் என்ன பாயிண்ட்? 4வது மிருகத்துக்கு அப்புறம் வரணும். வந்துச்சா? கரெக்டா வந்துச்சா இல்லையா? 4வது மிருகத்தின் ஆண்டு எப்போ முடியுது? கிபி 476வது ஆண்டுல. அதுக்கப்புறம் அது வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. ஆனா எப்போ வந்திருக்கணும்? 476க்கு அப்புறம் வந்துச்சா? 538 வந்துச்சா? ஆனா ஏன் இடைப்பட்ட காலம்? அதுக்கு நான் பதில் சொன்னேன் போன வாரம். 476க்கு அப்புறம் ஏன் 538ல தான் அதிகாரப்பூர்வமா வருது? ஏன்? இந்த 476ல என்ன நடந்துச்சுன்னா, அந்த ரோம சாம்ராஜ்யம் 10ஆ பிரியுது. அதுல 3 பேர் எதிர்த்து நிக்கிறாங்க. சரிங்களா? அதிகாரப்பூர்வமா வரல. பாருங்க ஆண்டவர் எவ்வளவு துல்லியமா தீர்க்க தரிசனம். இப்ப 477ல அதிகாரப்பூர்வமா வந்துருச்சு அப்படின்னா அங்க 1798ல ஃபெயில் ஆயிரும். உங்களுக்கு புரியுதா? தீர்க்க தரிசனம் பொய்யாயிரும். சரிங்களா? ஆண்டவர் எவ்வளவு ஞானமா அந்த 3 ராஜ்யம் பிடுங்கப்பட்டது என்று இவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்லி 538ல அது அதிகாரத்துல வந்துச்சு அப்படின்னு. அப்ப இந்த 5வது பாயிண்டும் அது 4ஆம் ராஜ்யத்துக்கு அப்புறம் தான் வரும். சரியா வந்துச்சா? சரிங்களா? சரி, அடுத்த. சரி, இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். பிரிட்டரிசம் கொள்கை பார்த்தோம்ல, அவங்க என்ன சொன்னாங்கன்னு படிச்சோம் ஆரம்பத்துல. அது அது யாரை குறிச்சிட்டுன்னு சொன்னாங்க? ஆன்டியோகஸ் எபிஃபனஸ் ஒருத்தர். அது எப்ப வந்துச்சு? அந்த ஒரு ஆண்டு சொன்னாங்களே, அது ஒரு ராஜாவை குறிக்குது. ஒரு ஆண்டு சொன்னேன் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நம்ம ஒரு ஆண்டு சொன்னேன். சரி, உங்களுக்கு ஹோம்வொர்க். நான் ஆரம்பத்துல ஒரு ஆண்டு சொன்னேன். அந்த ஆண்டு எப்போ வருதுன்னு பாருங்க. இந்த தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுது? 4வது மிருகத்துக்கு அப்பதான் வரும். கிபி 476க்கு அப்புறம் தான் வரும். அந்த ஆண்டு ஒண்ணு சொன்னேன் நான் ஆரம்பத்துல. அந்த ஆண்டு இதுக்கு கரெக்டா வருதான்னு பாருங்க. சரிங்களா? அல்காசர் ஒருத்தர் சொன்னார்ல. சரி, நீங்க அதை கொஞ்சம் படிக்கணும். சரிங்களா? சரி, இப்ப அடுத்த பாயிண்ட் போயிடலாம்.
10 நாடுகளுக்கு பிறகு வர வேண்டும். வந்துச்சா கரெக்டா? இது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, அப்படிதானே? 10 நாடுகள். அந்த 10 நாடுகள் எப்போ வந்துச்சு? 476க்கு அப்புறம் அது என்ன செய்யுது? அதெல்லாம் பிரியுது, அப்படித்தானே? 476க்கு அப்புறம் பிரியுது. எது வரைக்கும் இருந்துச்சு? 538 வரைக்கும் இருக்குது, அப்படித்தானே? கரெக்டா அந்த கடைசி நாடு தோற்கடிக்கப்படும் போது என்ன செய்யப்படுது? அந்த ஆஸ்ட்ரோகோத், இந்த வீழ்த்தப்பட்ட வருடங்கள், ஹெருலி, வேண்டல்ஸ், ஆஸ்ட்ரோகத், அது வீழ்த்தப்படும் பொழுது அது என்ன செஞ்சுச்சு? வந்துச்சு. கரெக்டா? அப்படிதானமா? 538ல வந்துச்சு. அது பொருந்துச்சா? அடுத்த பாயிண்ட்ல போயிருவோமா? சரி, 7வது பாயிண்ட். சிறியதாக இருக்க வேண்டும். சின்ன கொம்பு, சின்ன ராஜ்யம். படிச்சோமா? சின்ன ராஜ்யமா இல்லையா? உலகத்திலே சிறிய நாடு எது? சரிங்களா? தனி அரசாங்கமாக இயக்கி கொண்டிருப்பது எது? தனி அரசாங்கமா அது இயங்கி கொண்டு வருது. தேசம் மாதிரி அது இயங்கி கொண்டு வருது. சரிங்களா? அது பேரே சின்ன கொம்பு. சரி, நம்ம படிச்சோம் இந்த வேர்ல்ட்ல ஸ்மாலஸ்ட் 5 ஸ்மாலஸ்ட் ஸ்டேட் இருக்குங்க. 5 என்னென்ன படிச்சோம்? வேட்டிகன், மொனாக்கா, நவுரு, டுவாலு, சான் மரேனோ அப்படின்னு 5 இருக்குது. அதுல இந்த வேட்டிகன் எவ்வளவுதான்? 1 கிலோமீட்டர் அளவு கூட கிடையாது. சரிங்களா? 0.44 கிலோமீட்டர் தான். ஒரு சிறிய நாடு. இது ஃபிட்டாச்சா? ஃபிட்டாச்சா? இது என்ன செஞ்சுச்சு? பொருந்துச்சு அப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம்? பார்த்தோம். எத்தனை ஏக்கர் தான்? 110 ஏக்கர் தான். சரிங்களா? 110 ஏக்கர். உலகத்திலே மிக சிறிய நாடு இத்தாலியில் உள்ள வத்திகன். இத்தாலியில் உள்ள வேத்திகன். சரிங்களா? அதுதான் உலகத்திலே மிக சிறிய நாடு. அப்ப அந்த 7வது பாயிண்ட் சிறிய நாடு, அதுவும் பொருந்துச்சு. 8வது பாயிண்ட் என்ன? பெருமையானவைகளை பேசும். பெருமையானவைகள்லாம் என்ன அர்த்தம்? நம்ம படிச்சோம், ஞாபகம் இருக்குங்களா? பெருமை என்ன அர்த்தம்? இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்துல இந்த வசனம் சொல்லுது பாருங்க. 12ஆம் அதிகாரத்துல பெருமையானவைகளையும் தூஷணமானவைகளையும். அப்ப பெருமைனா என்ன? வெளிப்படுத்தல் 13:5 தூஷணம். தூஷணம்னா என்னன்னு படிச்சோம் நம்ம. தூஷணம்னா என்ன? ஏற்கனவே படிச்சோம். ஒரு மனுஷன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொன்னா அது தூஷணம். ஒரு மனுஷன் நான் தேவன் என்று சொன்னால் அது என்னது? தூஷணம். ஞாபகம் இருக்குங்களா? அப்ப இந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் தன்னை தேவன் என்று சொல்லுதா? நம்ம படிச்சோம், அப்படிதானே? ஒரே ஒரு மேற்கோளை மாத்திரம் நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். பாவ மன்னிப்பு, எங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க அதிகாரம் இருக்குதுன்னு சொல்றாங்களா? சரிங்களா? அப்ப எவ்வளவு அழகா அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுது பாத்தீங்களா? பாவங்களை மன்னிக்க தனக்கு அதிகாரம் உள்ளதாக சொல்லிக் கொள்ளுகிறது. தன்னை தேவன் என்று சொல்லுதா? நீங்க பாருங்களேன், போப் 8ஆம் லியோ அவர் என்ன சொல்றாரு பாருங்க. இப்பூமியில் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய இடத்தை நாங்கள் வகிக்கிறோம். நாங்க யாரா? காட் ஆல்மைட்டி அந்த அப்படின்னு சொல்லி அவங்க எழுத்துக்கள் என்ன செய்யுது பாருங்க. நான் கீழே இந்த ஆங்கிலத்துல நான் கீழே நான் ஆதாரம் கொடுத்திருக்கிறேன். we the pope hold upon this earth the place of God almighty. சரிங்களா? அப்ப இதுவும் பொருந்துதா இல்லையா? அப்ப தூஷணம். அப்ப இதுவும் என்ன செய்யுது? பொருந்தது. சரிங்களா? சரி, எத்தனை பாயிண்ட் பார்த்தாச்சு நம்ம? 8. சரி, 9வது பாயிண்ட். முதலில் அது சின்ன கொம்பாக இருந்தது, பிற்பாடு எப்படி மாறிடுச்சு? பருமனாக தோன்றியது. அப்படின்னு அர்த்தம் என்ன? அது சின்ன கொம்பா இருந்துச்சா, ஆனா பின்னாடி பருமனாக தோன்றிருச்சான். அப்படித்தானே? அதனால அர்த்தம் என்ன? நம்ம படிச்சோம். இந்த பாபிலோனு, மேதிய பெர்ஷியா இதெல்லாம் ஆண்டு எவ்வளவு ஆண்டுதான் ஆண்டுச்சு? கொஞ்சம் தான். ஆனா இந்த சின்ன கொம்பு தான் 1260 அதிக வருஷம். எழும்பும் போது சின்னதா இருந்தாலும் பருமனாக அநேக வருஷங்கள் இது என்ன செஞ்சுச்சு? ஆளுகை செஞ்சுச்சு. நான் இன்னும் ஒரு கேள்வி கேட்கிறேன். ரிச்சஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. சரிங்களா? நீங்க படிங்க. நீங்க கூகுள்ல போயிட்டு ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு எதுன்னு படிங்க. அங்க வேத்திகன் வருதா அப்படின்னு பாருங்க. சரிங்களா? அப்ப ஆண்டுகள் அதிகம், ஐஸ்வர்யத்திலையும் அது என்னது? அதிகம். சரிங்களா? சரி, உலகத்திலேயே சிறிய நாடாக இது இருந்தாலும் உலகத்தையே ஆட்சி செய்யும். சரி, இதுல நம்ம ஏற்கனவே பார்த்தனால கொஞ்சம் வேகமா போறேன். 10வது பாயிண்ட் என்ன பாயிண்ட்? ஏன்னா போன வாரம் கொஞ்சம் டிஸ்டர்பா இருந்துன்னு சொன்னதுனால நான் கொஞ்சம் ரிவைஸ் பண்றேன். சரிங்களா? 10வது பாயிண்ட் என்னது? காலங்களையும் மாற்ற நினைப்பான். எந்த காலத்தை மாற்றுச்சுன்னு படிச்சோம். இதை உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். எந்த காலத்தை மாற்றுச்சு? ஒரு நாள் எப்போ ஆரம்பிக்குது மேரி சிஸ்டர்? சரிங்களா? சூரியன் அஸ்தமிக்கும் போதுதான் ஒரு நாள் என்ன செய்யுது? ஆரம்பமாகுது. ஆனா
இப்ப நாள் எப்போ ஆரம்பமாகுது? இப்பெல்லாம் பிறந்த நாள் கேக் கட்டிங் எப்போ ஆரம்பிக்குது? 12 மணிக்கு. ஏன் எல்லாரும் ஏன் 12 மணிக்கு? 12 மணி தான் நாள் ஆரம்பமா? அப்படிதானம்மா? ஏதாவது நீங்க ஐடி கம்பெனிஸ் எங்கனாலும் போய் பாருங்க, ஒரு நாள் பிகினிங் எப்ப சொல்றாங்க? 12 மணி தான் சொல்றாங்க. எங்க போனாலும் இப்ப நியூ இயர் எப்ப செலிப்ரேட் பண்றாங்க? 12 மணிக்கு. ஓல்ட் இயர் சர்வீஸ் எப்ப? சரிங்களா? 12 மணி. அப்ப ஏன் அதெல்லாம்? ஒரு நாள் அப்பதான் ஆரம்பிக்குது. பைபிளை நம்ம வச்சிருக்கிறோம், ஆனா நம்ம பைபிள் படி நம்ம நடக்கிறோமா? பாரம்பரியம் அப்படியே உலகம் எப்படி பின்பற்றுது அப்படியே போயிட்டு இருக்கிறோமா? சரிங்களா? அப்போ ஒரு நாளுக்கு ஒரு நாளை என்ன செய்யுது? நேரத்தை அது என்ன செய்கிறது? மாற்றுகிறது. சரி, இப்ப 11வது பாயிண்ட் இதுதான் நம்ம பார்க்கணும், அப்படிதானே? 10 பாயிண்ட் நம்ம போன முறையும் பார்த்திருக்கிறோம். 11வது பாயிண்ட் எத்தனை பாயிண்ட் படிக்க போறோம்? 5 பாயிண்ட். 5 பாயிண்ட்ல 3 தான் பெருசு, மத்த 2 சிறுசு தான். சரிங்களா? 11வது பாயிண்ட், எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறா இருந்துச்சு. இப்ப நம்ம கொஞ்சம் ஆராய போறோம். எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறா இருந்துச்சு. சரி, தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 23, 24 அவன் சொன்னது, 4வது மிருகம் பூமியிலே உண்டாகும் நாலா ராஜ்யம், அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறா இருந்து பூமியை எல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால், அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்கலாம். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான், அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறா இருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு. சரி, அப்ப 11வது பாயிண்ட் இதை கொஞ்சம் நம்ம படிக்கணும், அப்படிதானே? டைவர்ஸ், முந்தினவர்களை பார்க்கல வேறா இருப்பான் அப்படின்னு என்ன அர்த்தம்? பார்க்கலாமா? அப்படி என்ன வேறா இருப்பான்? சரி, பழைய ஏற்பாட்டு சவுலு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் ஆசாரியனா ராஜாவா? பழைய ஏற்பாட்டுடைய சவுலு, பழைய ஏற்பாட்டின் சவுல் ஆசாரியனா ராஜாவா? ராஜா. அவர் சவுல் கிடையாது, அவர் யாரு? ராஜா, அப்படிதானமா? ஆனா அந்த ராஜா என்ன செஞ்சாரு பாருங்களேன். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம், நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு என்றான். இது யார் சொன்னது தெரியுமா? சவுல் சாமுவேல் சவுல்கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ 7 நாள் காத்திரு, நான் வந்த பிறகு என்ன செய்வேன்? தகன பலியும் சமாதான பலி நான் என்ன செய்வேன்? செலுத்துவேன் அப்படின்னு சொன்னார். இப்ப சவுல் என்ன செஞ்சாரு? 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8ல இருந்து 10 அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். சரிங்களா? அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். சரி, யார் செலுத்துவான்னு சொன்னாரு? சாமுவேல். இப்ப யாரு செலுத்தினா? சவுல் செலுத்துறார். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ யார் வந்துட்டா? சாமுவேல் வந்துட்டாரு. சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். 11வது வசனம், 1 Samuel 13 verse 11, 13வது வசனம், நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுகிறார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். அவர் என்ன சொல்றாரு? ஜனங்க சிதறி போயிருவாங்க, பெலிஸ்தர் நமக்கு விரோதமா வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சு என்ன செஞ்சாராம்? அவரு சர்வாங்க தகன பலியை செலுத்திட்டார். தப்பா ரைட்டா நீங்க நினைக்கிறீங்க? சாமுவேல் என்ன செஞ்சிருப்பாரு நினைக்கிறீங்க? அது யாருடைய வேலை? ஆசாய வேலை. தப்பா ரைட்டா? 1 சாமுவேல் 13, 14 சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். அப்ப தப்பா ரைட்டா? ஒரு ராஜா ஆசாரிய வேலையை செய்யலாமா? செய்யக்கூடாது. அப்ப யார் கடிந்து கொள்றாங்க? யார் கடிந்து கொள்றா? சாமுவேல் கடிந்து கொள்றாரு. சரிங்களா? இப்ப இந்த பாயிண்ட கவனிங்க. ஆசாரியன் ராஜாவுக்குரிய வேலையும் ராஜா ஆசாரியனுக்குரிய வேலையும் செய்யக்கூடாது. அப்படிதானமா? ஆரோன் வேலையை தான் செய்யணும், மோசே வேலை தான் செய்யணும். அப்படிதானமா? அப்ப ஆசாரியன் ராஜாக்குரிய வேலையை செய்யக்கூடாது, ராஜா ஆசாரியனுடைய வேலையை என்ன செய்யக்கூடாது?
செய்யக்கூடாது. அந்த தகுதிக்குரியவர் யார் மாத்திரம்தான்? தேவன் ஒருவரே, ஏசப்பா அவர் தான் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தார். அவருக்கு இன்னொரு பேர் என்ன? பிரதான ஆசாரியர். அவர் மாத்திரம்தான் அதை செய்ய முடியும். சரிங்களாமா? ஆனா இந்த பாயிண்ட் கவனிங்களேன். பாபிலோன், மேதே பெர்சியா, கிரேக்கோ மற்றும் ரோம் இவைகள் எல்லாம் அஞ்ஞான ராஜ்யங்கள், அப்படிதானே? ஆல் பேகன் கிங் கண்ட்ரிஸ். சின்ன கொம்பு மட்டும், நீங்க பாருங்களேன், இந்த பாயிண்ட் கவனிங்க. டைவர்ஸ் ஏன் சொல்றோம்? வேறா இருந்தா ஏன் சொல்றோம்? இது சின்ன கொம்பு மட்டும் அஞ்ஞானமும் கிறிஸ்தவமும் கலந்த ராஜ்யம். அதாவது இரும்பு பிளஸ் களிமண், அதாவது ரோமன் பிளஸ் கத்தோலிக்கம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அரசியலும் மதமும் கலந்தது. செய்யலாமா? பாருங்க, இவர் மதத்திற்கும் தலைவர். செய்யறாரா? மதத்திற்கும். அந்த படத்தை பாருங்க. இவர் யாரு? மதத்திற்கும் தலைவர், அரசியலுக்கும் தலைவர். இருக்கலாமா? அப்படி செய்யலாமா? அதுதான் ஆண்டவர் யாரை கடிந்து கொண்டாங்க? சவுல கடிந்து கொண்டாங்க. சரிங்களா? அப்ப அதை செய்யக்கூடாது. ஆனா இந்த ராஜ்யம் செய்யும் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொன்னாங்க. அது அப்படியே நிறைவேறிச்சா? பொருந்துதா? 11வது பாயிண்ட் பொருந்துதாமா? பொருந்தது. சரிங்களா? பாருங்களேன், இந்த படத்தெல்லாம் பாருங்களேன். எல்லா அரசியலுக்கும் தலைவர். பாத்தீங்களா? எல்லா அரசியலுக்கும் தலைவர். உங்களை பார்க்க முடியுதா? எல்லா அரசியலுக்கும் தலைவர். மதமும் அரசியலும் கலந்தவர். மதமும் ஸ்டேட் பிளஸ் என்னது? சர்ச். ஸ்டேட் பிளஸ் சர்ச். சரிங்களா? அரசியலும் மதமும் கலந்தவர். ரெண்டையும் ஆளுகை செய்யக்கூடியவர். அது தேவனுக்கு பிரியமற்ற செயல். சரிங்களா? அஞ்ஞானமும் கிறிஸ்தவமும் கலந்தவர். அஞ்ஞானமும் கிறிஸ்தவமும் கலந்தவர். உலகில் எத்தனையோ ராஜ்யங்கள் வந்து வாழ்ந்து வீழ்ந்து போயிருக்கின்றன. அன்றும் சரி இன்றும் சரி. எந்த ஒரு ராஜ்யத்தின் கொள்கையானது சபை மதம் சம்பந்தமான காரியங்களில் அரசாங்கம் தலையிட கூடாது என்பதுவே. சரி, அடுத்த பாயிண்ட்ல போயிடலாம். 12வது பாயிண்ட் என்னமா? உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி. வசனம் என்ன சொல்லுது? தானியேல் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி. இருக்குதுங்களா? சரிங்களா? அப்ப இந்த சின்ன கொம்பு என்ன செய்யும்? பரிசுத்தவான்களை துன்பப்படுத்தும். துன்பப்படுத்துச்சா? பாருங்களேன், ஒருத்தர் சொல்றாரு, வில்லியம் எட்வர்ட். இவர் யார் தெரியுமா? ஒரு பிரிட்டிஷ் வரலாற்று ஆசிரியர். வில்லியம் எட்வர்ட் லெக்கி. இவர் சரித்திரத்துல என்ன சொல்றாரு? வேதாகம் என்ன சொல்லிருச்சு? இந்த சின்ன கொம்பு என்ன செய்யும்? துன்பப்படுத்தும் சொல்லிச்சு. துன்பப்படுச்சா இல்லையா? நீங்களே போய் சும்மா கூகுள்ல தட்டி நீங்க போய் பாருங்களேன். ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் இந்த காலத்துல 538 இருந்து 1798 வரைக்கும் கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்துச்சா அப்படின்னு நீங்க பாருங்க. சரிங்களா? நான் இங்க சரித்திர இவர் எழுதுறாரு, பிரிட்டிஷ் வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்றாரு? மனிதர்கள் மத்தியில் வாழ்ந்த மற்ற எந்த நிறுவனத்தை காட்டிலும் ரோமன் கத்தோலிக்க சபையே குற்றமற்ற இரத்தத்தை அதிகமாய் சிந்தி உள்ளது. பாத்தீங்களா? வரலாற்றை குறித்த திறமையான அறிவை பெற்றிராத எந்த ஒரு புரொட்டஸ்டண்டாலும் இந்த கேள்வி எழுப்பப்படாது. அப்ப ரொம்ப தெளிவா சொல்றாங்க. சரிங்களா? குற்றமற்ற நபர்களை ரத்தத்தை அதிகமாக சிந்தின ஒரு மார்க்கம். எந்த மார்க்கம்? ரோமன் கத்தோலிக்க மார்க்கம். பாருங்களேன், இருண்ட காலம் என்ன சொன்னேன் நானு? ஞாபகம் இருக்கா? 538 ஏடில இருந்து 1798 தான் டார்க் ஏஜஸ் சொல்லுவாங்க, இருண்ட காலம் சொல்லுவாங்க. இதுல என்ன நடந்துச்சு பாருங்க. இருண்ட காலங்களில் செயல்பட்ட போப்பு மார்க்கம் உண்மை கிறிஸ்தவர்களுக்கு மத புரட்டர்கள், ஹெரிட்டிக்ஸ் அப்படின்னு என்ன தெரியுமா? மத புரட்டர்கள் என்று பட்டம் சூட்டியது. தண்டனை மன்றங்களின் மூலம் அநேகரை கொடுமையான முறையில் அழித்தது. எத்தனை பேர் கோவா போயிருக்கீங்க? நீங்க கோவா போனீங்க அப்படின்னா இந்த இரத்த சாட்சியா அந்த சமயத்துல மரிச்சவங்க, அங்க சிறையில் அடைக்கப்பட்டாங்க, எப்படிலாம் கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லி அங்கேயும் சில இடங்கள்லாம் இருக்குது கோவால. நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க பாருங்களேன், ஒரு சில ஆதாரங்களை வாசிக்கிறேன். கிபி 1208 போப் இன்னசென்ட் 3 என்பாரின் ஆணைப்படி லட்சக்கணக்கான வால்டென்சியர்களும் ஆல்பிடென்சியர்களும் அழிக்கப்பட்டனர். பிரான்சில் ஆயிரக்கணக்கான கியூக நாட்டுகளை கொலை செய்தனர். சரிங்களா? ஒரு அழகா அந்த ஆதாரங்கள் பொருந்துதா?
எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்க ஜான் ஹஸ்? ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்க, ஊழியக்காரங்க, இந்த ரிஃபார்ம், இந்த சீர்திருத்தவாதிகளுடைய சரித்திரம் நமக்கு தெரியணும். ஜான் ஹஸ் இவர் எப்படி கொல்லப்பட்டார் தெரியுமா? ஜான் ஹஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க யூடியூப்ல போயிட்டு ஜான் ஹஸ் உடைய டாக்குமெண்ட்ரின்னு போட்டு பாருங்க. அவருடைய டாக்குமெண்ட்ரிஸ் இதெல்லாம் ஒரு நல்ல ஸ்டோரிஸ், உண்மையா நடந்த சம்பவம். அப்படியே கம்புல அப்படியே அவரை கட்டி உயிரோடு இருக்கும் போதே அவரை எரிச்சாங்க. இந்த ஜான் ஹஸ் இந்த ரத்த சாட்சியை பத்தி பேசிட்டே இருக்கலாம். ஒரு பெரிய புக் இருக்கு, இன்க்யூஷன் ஒரு பெரிய புக் இருக்கு. அதுல ஏகப்பட்ட இது என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சீர்திருத்தவாதிகளும் ரோமன் கத்தோலிக்கர்களால் கொல்லப்பட்டவர்களும் ஜான் விக்லீஃப், ஜான் ஹஸ், ஜெரோம், மார்ட்டின் லூத்தர் ஆகிய சீர்திருத்தவாதிகளும் மற்றும் அவர்கள் சீஷர்களும் ரோமன் கத்தோலிக்க சபையால் அடைந்த துன்பங்களும் பாடுகளும் கொஞ்சம் நஞ்சமல்ல. இன்னும் பெயர் தெரியாத எத்தனையோ விசுவாச மக்கள் வேட்கையுடன் வேட்டையாடப்பட்டனர். நீங்க ஒரு சில சரி ஏன் அப்படி செஞ்சாங்க தெரியுமா? ஏசப்பா அதுக்கு சொல்றாரு பாருங்களேன். யோவான் புஸ்தகத்துல ஒரு வசனம் இருக்கு. யோவான்ல 16ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். யோவான் 16:1-2. நீங்கள் இடரடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஜான் 16:1-2. அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கிற காலம் வரும். ஏன் அப்படி செஞ்சாங்க தெரியுமா? எதுக்கு இயேசு கிறிஸ்துவ கொலை செஞ்சாங்க? எதுக்கு? தேவனுக்கு தொண்டு செய்யறாங்க. அதே மாதிரிதான், சரிங்களா? அவன் தேவனுக்கு எதிராக அவர் செயல்படுறாரு, அவர் அழிச்சா தேவனுக்கு மகிமை சேர்த்துடலாம். அப்படித்தானே அவங்க கொலை செஞ்சுட்டு போய் நாளை போய் ஆசிரிச்சாங்க. அதே போலதான் இவங்க ஏன் செஞ்சாங்க அப்படின்னா, தேவனுக்கு தொண்டு செய்யறவங்களா இவங்களாம் புரட்டர்கள், பொய் பேசுறாங்கன்னு சொல்லி அவங்களால என்ன செஞ்சாங்க? அழிச்சாங்க. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறாங்க வேதாகமம் எரிக்கப்பட்டுச்சு அந்த காலகட்டத்தில்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அநேக வேதாகமம். ஏன்னா அந்த காலத்துல வேதாகமம் யார் கையில தான் இருந்துச்சு? ரோமன் கத்தோலிக்க மார்க் அவங்க கையில இருந்துச்சு. மார்ட்டின் லூத்தர் ஒரு சீர்திருத்தவாதி வெளியே வராது, பெரிய சரித்திரம். ஒரு நாள் சொல்லித்தரேன் மார்ட்டின் லூத்தருடைய கதை. அவர் ஒரு ரோமன் கத்தோலிக்க பிரீஸ்ட். அவர் அந்த சபையில இருந்து வெளியில வர்றார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற ஒரு சத்தியத்தை நம்பி வெளியில வர்றாரு. சரிங்களா? கேள்விப்பட்டீங்களா? விசுவாசம் நீதிமான் பிழைப்பான், இந்த வசனம் தான் அவர் ரொம்ப தொட்டுருச்சு. விசுவாசம் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கேன். அப்ப எதுக்கு நான் கிரியை மூலமா ரட்சிப்பு வாங்கணும் அப்படின்னு இந்த வசனம் தொடப்பட்டு அவங்க எல்லாம் சீர்திருத்தவாதிகளா மாறினாங்க. சரிங்களா? பாருங்களேன், ரோம அரசாங்கம் செய்தது போலவே ரோமன் கத்தோலிக்கமும் 5 முதல் 10 கோடி மக்களை கொன்று குவித்தது. இப்படி அநேக சரித்திர சான்றுகள் நான் இதுல போட்டிருக்கிறேன், நீங்க படிச்சு பாருங்க. இங்கிலீஷ்ல நான் போட்டிருக்கிறேங்க. 50 millions of the human family have been slaughtered. 50 மில்லியன் மக்கள் என்ன செய்யப்பட்டாங்கன்னா கொல்லப்பட்டாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு போப்பு வந்து நாங்க செஞ்சதுக்கு தவறு என்று மன்னிப்பு கேட்டிருக்கேன் தெரியுமா? நான் சில படத்தை போட்டிருக்கேன் பாருங்க, எப்படி எல்லாம் கொல்லப்பட்டாங்கன்னு பாருங்களேன். இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்குது இப்ப கூட. இந்த மாதிரி ஒரு சில காரியங்கள்லாம் எப்படிலாம் மக்கள் அந்த காலத்துல கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லி ஒரு சில படங்களை நான் போட்டிருக்கிறேன். இது ஒரு அருமையான புஸ்தகம், சரிங்களா? உங்களுக்கு நேரம் இருந்தா நீங்க படிங்க. எப்படி ரத்த சாட்சியா அன்னைக்கு பேர் மரிச்சாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். சரிங்களா? இந்த படத்தெல்லாம் பாருங்க. இப்படிலாம் கிறிஸ்தவ மக்கள் சத்தியத்துக்காக நின்ன ஜான் ஹஸ் இப்படிதான் அவர் கொல்லப்பட்டார். ஜான் ஹஸ் பெரிய பெரிய சீர்திருத்தவாதிகள். பாருங்களேன், இதை நீங்க யூடியூப்ல கூட நீங்க போய் கூகுள்ல செக் பண்ணுங்க. திருச்சபை செய்த எல்லா கொடுமைகளுக்காகவும் போப் 2ஆம் ஜான் பால் என்பவர் 1992ஆம் வருடம் பொது மன்னிப்பை கேட்டார். பாத்தீங்களா? பொது மன்னிப்பை கேட்டாரு. நான் ஒரு பிக்சர் நான் வச்சிருக்கிறேன், இங்க பாருங்களேன். பிபிசி நியூஸ்ல இருந்து நான் எடுத்துருக்கிறேன். சரிங்களா? அது ஒண்ணு வந்துருச்சு. இன்னொரு அப்பாலஜிஸ், எதுக்கெல்லாம் அப்பாலஜிஸ் செலுத்தினாங்க அப்படின்னு. இது வந்து மார்ச் 12, 2000 வந்திருக்கு. நீங்க 1992ல நான் சொன்னேன் பாத்தீங்களா? நீங்க சும்மா போட்டு பாருங்க, அங்கேயும் அதே காரியம் நியூஸ்ல இருக்கு. சரி, 13வது பாயிண்ட். இந்த ஒரு பாயிண்ட் அப்புறம் மற்ற 2 பாயிண்ட் சின்ன பாயிண்ட் தான். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டீங்க. கொஞ்சம் ஜெபத்தோடு இந்த 13வது பாயிண்ட் நீங்க கேட்கும்படி நான் கேட்டுக்கொள்றேன். சரி, இந்த 12 பாயிண்ட் எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? இந்த 12 பாயிண்ட் பொருந்துதா இல்லையா? சரிங்களா? இந்த 12 பாயிண்ட் பொருந்ததுனாலதான் மார்ட்டின் லூத்தர், ஜான் ஹஸ் பெரிய பெரிய சீர்திருத்தவாதிகள் என்ன செஞ்சாங்க? அவங்க என்ன செஞ்சாங்கம்மா? அவங்க இந்த சின்ன கொம்பு யாருன்னு சொன்னாங்க? போப்பு மார்க்கத்தை குறிக்குது என்று என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க.
13வது பாயிண்ட், பிரமாணங்களை மாற்ற நினைப்பான். இந்த வசனத்தை பாருங்க, தானியேல் 7:25 வசனம். உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். இந்த வசனம் பாருங்க எப்படி வருது பாருங்களேன். யாராவது கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சா? அந்த வசனம் பாருங்க, காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அப்படின்னா அந்த பிரமாணத்து பக்கத்திலே காலம் என்ற ஒரு வார்த்தை வருது, அப்படிதானே? பைபிள்ல அந்த 10 பிரமாணத்துல எந்த பிரமாணம் காலம் சம்பந்தமான பிரமாணம், டைம் பேஸ்ட் லா, எந்த பிரமாணம்? 10 பிரமாணம் இருக்குது. அதுல எந்த பிரமாணம் டைம் பேஸ்ட் லா, காலம் சம்பந்தப்பட்ட பிரமாணம்? ஏன்னா அந்த வசனம் பாருங்க, காலங்களே பிரமாணம். ஆண்டவர் அந்த வார்த்தையை பக்கத்துல போட்டு வச்சிட்டார். எந்த பிரமாணம்? காலத்தை சம்பந்தப்பட்ட பிரமாணம். எந்த பிரமாணம்? 4வது பிரமாணம். சரிங்களா? 4வது பிரமாணம் எதை குறித்த பிரமாணம்? ஓய்வு நாள் பிரமாணம். அப்ப இந்த சின்ன கொம்பை குறித்து பேசும்போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த சின்ன கொம்பு பிரமாணத்தை மாற்றிச்சா? அப்படி நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம போயிட்டு சரித்திரத்தை போய் படிக்க போறோம். சரிங்களா? இந்த சின்ன கொம்பு, இந்த போப்பு மார்க்கம் மாத்துச்சா அப்படின்னு. இப்ப பாருங்களேன், உபாகம் புஸ்தகம் என்ன படிக்கிறோம்? உபாகம் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் என்ன படிக்கிறோம்? நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோட நீங்கள் ஒன்றும் கூட்டவும் அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். நமக்கு அதிகாரம் இருக்கா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? கொஞ்சம் ஜெபத்தோடு கேளுங்க, கொஞ்சம் மனசுல ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனம், இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நீ என்ன செய்யக்கூடாது? உன்னை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. எதை? அந்த வசனம், அந்த நல்லா கவனிங்க. நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளும்படி. அப்ப அவர் கற்பிக்கக்கூடிய அந்த கட்டளைகளை என்ன செய்யக்கூடாது? ஒண்ணு கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. பாருங்க அடுத்த வசனம், அதே உபாகம் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம் 32வது வசனம். 12ஆம் அதிகாரத்துல 32வது வசனம் பாருங்க. நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யும்படி கவனமாயிரு. நீ அதனோட ஒன்று கூட்டவும் வேண்டாம், அதில் குறைக்கவும் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். அப்ப நம்ம கூட்டலாமா? குறைக்க கூடாது. பாருங்க இன்னொரு வசனம் பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். பாத்தீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் நியாய பிரமாணத்துல அழிக்க வரலப்பா, நான் எதுக்கு வந்தேன்? நிறைவேற்ற வந்தேன். 18வது வசனம் பாருங்க, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் எல்லாம் நிறைவேறும் உலவும் அதில் ஒரு சிறு எழுத்தாயிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாயிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? வானமும் பூமியும் ஒளிந்து போனவன், அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன எழுத்து கூட நியாய பிரமாணத்துல ஒளிஞ்சு போகாது. அப்படிதானம்மா? வானபூமி எப்போ ஒளிந்து போகும்? அது 2வது வரையில முழுமையா ஒளிந்து போமா? 3ஆம் வரையில தான் முழுமையா ஒளிந்து போகுது. சரிங்களா? 2ஆம் வரையில சுற்றப்பட்ட புஸ்தகம் போல மாறிடும். 3ஆம் வரையில தான் புதிய வானம் புதிய பூமியா என்ன செய்யும்? உருவாக்கப்படும். சரி, இப்ப அவர் சொல்றாரு, வானபூமி ஒளிஞ்சா கூட நியாய பிரமாணத்தை ஒரு சின்ன எழுத்து கூட உறுப்பு கூட என்ன செய்யாது? ஒளியாது. அப்புறம் மாற்றலாமா? மாற்ற கூடாது. சரி, ஆனா இங்க ஒரு போப் என்ன சொல்றாரு பாருங்களேன். போப் மார்க் என்ன சொல்லுது? அவங்க எழுத்துக்கள் எல்லாம் ஆதாரமா, அந்த எழுத்துக்கள் பாருங்க, காலங்களை மாற்றுவதற்கும் பிரமாணங்களை நீக்குவதற்கும் எல்லாவற்றில் இருந்தும் கிறிஸ்துவின் கட்டளைகள் இருந்து விடுவிப்பதற்கும் கூட போப்பரசருக்கு என்ன உண்டா? அது அப்ப போப்பின் ரோமன் கத்தோலிக்க சபை என்ன சொல்லுது அப்படின்னா, காலத்தை மாற்றுவதற்கும் பிரமாணத்தை நீக்குவதற்கும் கிறிஸ்துவின் கட்டளையிலிருந்து விடுவிப்பதற்கும் யாருக்கு அதிகாரம் இருக்கா? போப்புவிற்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அதிகாரத்தை தான் அவங்க மாற்றினாங்க. என்ன மாற்றினாங்கன்னு பார்க்கலாமா? கொஞ்சம் நம்ம பார்க்கலாமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த எத்தனை பேர் நீங்க இந்த பாயிண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க? பாருங்க, 2ஆம் பிரமாணத்தை வேதத்திலிருந்து நீக்கி 10ஆம் பிரமாணத்தை 2ஆக பிரித்தது. சூசையப்பர், அருளப்பர், சின்னப்பர், ராயப்பர், அந்தோனியார், சவேரியார் என்று அநேகரை பரிசுத்தவான்களாக்கி வணங்குவதற்கு ஏதுவாக இந்த பிரமாண மாற்றத்தை போப்பு மார்க்கம் கொண்டு வந்தது. கேள்விப்பட்டீங்களா? 2ஆம் பிரமாணத்தை வேதத்தை நீக்கிச்சு. 2ஆம் பிரமாணம் என்னதுமா? விக்கிரக வணக்கம், அப்படித்தானே? ஐடல் வர்ஷிப், அப்படித்தானமா? அந்த பிரமாணம் கிடையாது. அதை நீக்கி என்ன கொண்டு வந்துட்டாங்க? 10ஆம் பிரமாணத்தை 2ஆக பிரித்தது. சரிங்களா?
வேற என்ன கொண்டு வந்தாங்க? அப்ப பிரமாணத்தை மாற்றி இருக்கா இல்லையா? சரி, ஆனா இன்னொன்னு பாருங்களேன், ரொம்ப முக்கியமானது. நான் இங்க போட்டிருக்கிறேன். நீங்களும் கத்தோலிக்க வேதாகமத்தை வச்சு நீங்க எடுத்து பாருங்க. சரிங்களா? ஆனா உங்க ஒரு குழப்பம் ஒண்ணு இருக்கு வரும். நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, ஒருத்தங்க வீட்டுல போயிட்டு நாங்கெல்லாம் படிச்சோம். நாங்களும் இது மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமை படிச்சுட்டு இருக்கிறோம். சில நேரத்தில் புதன்கிழமையே படிப்போம். மண்டே படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுல ரோமன் கத்தோலிக்க பைபிள் இருந்துச்சு. சரிங்களா? அப்ப இந்த பிரமாணங்களை வாசிங்கன்னு சொன்னோம். அப்ப அந்த பிரமாணத்தை வாசிச்சா நம்ம பைபிள்ல எப்படி வேதாகம பிரமாணம் இருக்கும் அப்படியே இருந்துச்சு. எனக்கு பயங்கர ஷாக்கு. அப்படியே தானே இருக்குது, எந்த மாற்றமும் இல்லையே, அப்படியே தானே இருக்குது அப்படின்னு எனக்கு பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. நீங்க படிச்சிருக்கீங்களா அப்படி? ஆனா இன்னொரு ஷாக் எனக்கு. அப்ப நான் இதை குறித்து கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சேன். தீர்க்கதரிசனம் என்ன சொல்லுது? மாற்றும் சொல்லுது. அதுவும் கால சம்பந்தப்பட்ட பிரமாணங்களை மாற்றும் என்று சொல்லுது. அப்ப சில சரித்திரவாதிகள் என்ன சொல்றாங்க? அவங்க 2வது பிரமாணத்தை மாற்றினாங்க அப்படிலாம் சொல்றாங்க. அப்ப இப்ப அந்த வேதாகமத்துல அப்படி இல்லையே, அப்படின்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை குறித்து படிக்க ஆரம்பிச்சு. சரி, இப்ப பாருங்களேன், நான் ஒரு ஸ்லைட்ல போட்டிருக்கிறேன். இது எப்போ உள்ளது தெரியுமா? இது என்ன அப்படின்னா, கேள்விப்பட்டீங்களா? ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்துல கேட்டிகிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டிகிசம் தெரியுமா? ஞான உபதேசம். அதாவது இந்த டாக்டரின்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா இந்த கேட்டிகிசத்துல இருக்கும். சரிங்களா? இப்ப அந்த சபைக்குன்னு சில உபதேசங்கள் இருக்கும், அப்படித்தானமா? இப்ப நமக்கும் நம்முடைய சபைகள் சில உபதேசங்கள் இருக்கு. அப்ப அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த கேட்டிகிசம்ல இந்த உபதேசம் என்ன செய்யப்பட்டிருக்கோம், எழுதப்பட்டிருக்கோம். இப்ப நான் ஒரு ஸ்லைடு போட்டுருக்கேன் தெரியுமா? இது எப்போ எடுக்கப்பட்டுச்சு தெரியுமா? இது எப்போ உள்ள கேட்டிகிசம் தெரியுமா? 14/9/1935 1935 உடைய கேட்டிகிசம் இது. சரிங்களா? இது வந்து பாண்டிச்சேரியில ஒரு அண்ணா வீட்டுல இருக்குது. அவர் போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புனார். சரிங்களா? ஏன்னா நான் அந்த கேள்வி கேட்டேன். ஆனா இப்போ உள்ளதுல அப்படி இல்லையே. அப்போ அவரு, நான் எங்க வீட்டுல பழசு இருக்குடா, நான் உனக்கு எடுத்து அனுப்புறேன்னு சொல்லி அவர் அனுப்புனாங்க. என்ன நடந்துச்சு இங்க பாருங்களேன். கேட்டிகிசத்துல இங்க பாருங்க. நான் வெறும் அந்த 3ஆம் கற்பனை மட்டும் போடுறேன். 3ஆம் கற்பனை என்ன சொல்றாங்க பாருங்க. கொஞ்சம் நீங்க கவனத்தோடு இந்த ஆதாரத்தை கவனிங்க. சர்வேஸ்வரனுடைய திருநாட்களை சுத்தமாய் அனுசரிக்க மறவாதிருப்பாயாக என்னும் 3ஆம் கற்பனையால் சர்வேஸ்வரன் என்ன கட்டளையிடுகிறார்? கடன் திருநாட்களில், அதாவது சர்வேஸ்வரனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாட்களில் ஞான அதிகாரிகளின் கட்டளை பிரகாரம் வியாபாரம் முதலிய அலுவல்களையும் சரீர பிரயாசையான வேலைகள் நிறுத்தி தேவ ஆராதனையை சார்ந்த கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். சரிங்களா? இப்ப இவங்க எந்த நாள் குறித்து பேசுறாங்க? இந்த 3ஆம் கற்பனையில திருநாட்களை குறித்து அவங்க பேசுறாங்க, அப்படித்தானே? அப்படியே 204வது பாயிண்ட் பாருங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சர்வேஸ்வரனுடைய திருநாட்கள் என்னது? திருநாட்கள் ஓய்வு நாட்கள் தான் திருநாட்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சர்வேஸ்வருடைய திருநாட்கள் ஆவன. அந்த காலத்தில் அநேக திருநாட்கள் இருந்தன. ஆனால் அவைகளில் முக்கியமானது சாபத்து எண்ணப்பட்ட ஓய்வு நாள் தான். சாபத்து என்னும் பதத்திற்கு இலைப்பாற்றி ஓய்ந்திருத்தல் என்று அர்த்தம். அதாவது சர்வேஸ்வரனுக்கு ஆராதனை செய்யும்படி மற்ற வேலைகளை ஒழித்து ஓய்ந்திருக்க வேண்டிய நாளா இருப்பதால் இதற்கு ஓய்வு நாள் என்று பெயர். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சனிக்கிழமையை ஓய்வு நாளாக கொண்டாடப்பட்டு வந்தது. சரிங்களா? இது அவங்கள்ட்ட இருக்குது. சரி, அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் சனிக்கிழமையை ஏன் ஓய்வு நாளாக அனுசரிக்கிறது இல்லை? இது வந்து அவங்க கேட்டிகிசம்ல இருக்குது. நல்லா கவனமா வாசிக்க. சரிங்க, வாசிக்கிறேன் பாருங்க. ஏனென்றால் அதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்து, சரிங்களா, இயேசு கிறிஸ்து நாதர் உயிர் தெழுந்ததும் இன்பிரித்து சார்ந்து எழுந்தருளி வந்ததும் ஞாயிற்றுக்கிழமை ஆதலால் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாக திருச்சபை குறித்திருக்கிறது. கிடைச்சிச்சா? இது எப்போ உள்ள கேட்டிகிசம்? 1930. அப்ப அங்க போட்டிருக்கிறாங்க. என்ன போட்டிருக்கிறாங்க? இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து உயிர் தந்தனால, பாருங்களேன், இயேசு கிறிஸ்து உயிர் தந்தனால இந்த நாளை நாங்க என்ன செய்யறோம்? திருச்சபை ஓய்வு நாளாக இதை குறிச்சிருக்கிறது அப்படின்னு திருச்சபை சொல்றாங்க. ஏன்னா திருச்சபைக்கு என்ன அதிகாரம் இருக்குது நம்ம படிச்சோம். திருச்சபை என்ன சொல்றாங்க? பிரமாணத்தை மாற்றவும் முடியுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? மாற்றக்கூடாது. அப்ப பாத்தீங்களா? அப்ப அவங்க கேட்டிகிசத்துல எப்படி தீர்க்கதரிசனம் தெளிவா சொல்லிச்சா? காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றுவான், கால சம்பந்தப்பட்ட பிரமாணங்களை மாற்றுவான். அப்ப சரியா இந்த சின்ன கொம்பு அதுக்கு என்ன செஞ்சுச்சுங்க? ஓய்வு நாள்ல எங்க மாத்தி, எந்த நாளுக்கு மாத்திச்சது? ஞாயிற்றுக்கிழமை அது என்ன செஞ்சிச்சு? அது மாற்றியது. சரிங்களா? பாருங்களேன், இது வந்து கேட்டிகிசம், அப்படித்தானே? சரி, இப்ப நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்?
இந்த பைபிள் புது பைபிள் அப்படி இல்லைன்னு சொன்னல, பழைய பைபிள் எடுக்கலாமா? அடுத்த அடுத்த ஆதாரத்தை பாருங்க. பழைய பைபிள் ஒண்ணு பார்க்கணும் நீங்க, சரிங்களா? சரி, இங்க ஒரு பைபிள் இருக்கு பாருங்க. இந்த பைபிள் வந்து நான் அடுத்த ஸ்லைட்ல போறேன். எப்போ உள்ள இது பைபிளுடைய ஃப்ரண்ட் பேஜ். இதை நான் வாசிக்கணும். இந்த பைபிள் த ஹோலி பைபிள் ஓல்ட் டெஸ்டமெண்ட், சரிங்களா? சத்திய வேத ஆகமம் பழைய ஏற்பாடு பாருங்களேன். 5ஆம் சிக்ஸத் என்னும் அர்ச் பாப்பானருடைய, சரிங்களா, அர்ச் பாப்பானருடைய கட்டளையின்படி பாருங்க, நல்லா பாருங்க எப்படி எப்படி சொல்லிருக்காங்க பாருங்க. 5ஆம் சிக்ஸத் என்னும் ஆர்ச், சரிங்களா, ஆர்ச் பாப்பானருடைய கட்டளையின்படி பரிசோதிக்கப்பட்டு 8ஆம் கிளைமென்ஸ் என்கிறோடைய 8ஆம் கிளைமென்ஸ் என்கிற பாப்பானருடைய அதிகாரத்தினாலே பிரச்சுரம் செய்யப்பட்ட உல்காத் என்னும் லத்தீன் பாஷை பதிப்பிலிருந்து, எங்கிருந்து வருது இது? லத்தீன் பாஷை பதிப்பிலிருந்து பல குரு பிரசாதிகளால் தமிழ் பாஷையிலே மொழிபெயர்க்கப்பட்டு கும்பகோணம் மேட்டிராணியாராகிய சரிவன் புத்தேரா ஆண்டவர்களால் திருத்தப்பட்டு புதுவையில் எழுந்தருளியிருக்கும் மிகவும் வந்திக்கத்தக்க எலியாஸ் லோசேப் என்னும் அதிமேற்றானுடைய என்னும் அனுமதியில் ரோமினின்று வந்த உத்தரவின்படியே பிரச்சுரப்பட்டது. சரிங்களா? இது எப்ப? 3ஆம் பதிப்பு 1929. கீழே எழுதி பாருங்க, கேத்தோலிக் மிஷன் பிரஸ் பாண்டிச்சேரி. இப்ப இதனுடைய இவங்க இந்த பைபிள்ல விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த 4வது பிரமாணத்துக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னு பாருங்களேன். நீங்க நல்லா கவனிங்க, இந்த விளக்கத்தை நீங்க கவனிக்கணும். இந்த ஆதியாம் 2ஆம் அதிகாரத்தை என்ன படிச்சோம் நம்ம? எல்லாருக்கும் தெரியும். ஆதியாம் 2ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் என்ன சொல்லுது? சரி, அந்த வசனத்தை முதல் வாசித்துட்டு அந்த வசனத்துக்கு விளக்கம் இந்த பைபிள்ல கொடுத்திருக்கிறாங்க. அந்த விளக்கத்துக்கு நம்ம வரலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல வசனம் 2வது வசனம் பாருங்களேன். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியையெல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியையெல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். சரிங்களா? அப்ப ஆண்டவர் 7ஆம் நாளை ஓய்வு நாள் ஆக்குறாங்க. 7ஆம் நாள் ஆண்டு ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்குறாங்க. இப்ப இதுக்கு ஒரு இப்ப இதுக்கு என்ன வேத விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்களேன். இது எப்போ உள்ளதுன்னு சொன்னேன்? 1929. கீழே வாசிங்க, சரிங்களா? கீழே இன்டர்பிரேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கடவுள் ஓய்ந்து ஆசீர்வதித்து அர்ச்சித்த 7ஆம் நாளில் விளக்கப்பட்ட வேலை செய்யாமல் ஆத்மத்தை சார்ந்த ஞான ஜோலிகளிலும் தேவதோத்திர முயற்சிகளிலும் அதை செலுத்த வேண்டும் என்று திருவுளமாகினார். அது பற்றி வரி வேதத்தை ஆசரித்த தேவ பிரஜைகள் மிகுந்த பயபக்தியுடன் சாபத் என்னும் சனிக்கிழமையை அனுசரித்து வந்தார்கள். என்ன சொல்றாங்க? அந்த ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி தேவ பயபக்தி மனுஷர் சாபத் என்கிற சனிக்கிழமையை அனுசரிச்சு வந்தாங்க. பாத்தீங்களா? அவங்க அழகா சொல்றாங்க, அனுசரிச்சு வந்தாங்களா. அந்நாளிலே அவர்கள் தங்களை படைத்தவரை போற்றி வாழ்த்தி ஸ்தோத்தரித்தது மன்றி இனி வரவேண்டிய இரட்சகர் தாமதிக்காமல் சீக்கிரம் உலகில் எழுந்தருளி தங்களை ரட்சிக்க வேண்டும் என்று மிகுந்த ஆவலோடு மன்றாடி கொண்டு இருந்தார்கள். அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி அவங்க ஆண்டவரை ஸ்தோத்தரிச்சு வந்தாங்க. இப்ப பாருங்க, 2வது பேராகிராஃப் பாருங்க. நாள் வட்டத்திலே, அப்பனா நாட்கள் கழிந்தது, நாள் வட்டத்திலே திவ்ய இரட்சகர் ஆதிவாரம் ஆகிய ஞாயிற்றுக்கிழமையில தானே கல்லறை நின்று உயிர் தெளிந்தருளினார் என்றும் இஸ்பிரித்து சாந்துவை அனுப்பினார் என்றும் யோசித்து சத்திய திருச்சபையானது சாபத்தாகிய சனிக்கிழமைக்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமையை கட்டளையிட்டது. இக்கட்டளையை அனுசரியாத கிறிஸ்தவன் தன் விசுவாசத்தை மறுதளித்தார் போல தேவ துரோகியாகின்றான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப அவங்களே ரோமன் கத்தோலிக்க சபையே ஒத்துக்கிறாங்க. என்ன செய்றாங்க? சபை தான் என்ன செஞ்சிச்சு? இந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. ஆனா செய்யலாமா? அது நான் கொஞ்சம் நேரம், ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். கொஞ்சம் ஜெபத்தோடு நீங்க கவனிங்க. நான் போன வாரம் ஒரு அம்மாவை நான் சந்திக்க போயிருந்தேன். அவங்கள்ட்ட பேசிட்டே இருந்தோம். அப்ப எங்க அப்பாவுடைய சாட்சி எல்லாம் அவங்க கேட்டாங்க. இப்ப என்னுடைய அப்பாவுடைய சாட்சி ஒரு நாள் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு டைம் இல்லை, அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டே இருந்தேன். அப்ப அவங்களும் இதே கருத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஓய்வு நாள் என்பது வாரத்தின் முதல் நாள். ஏமா அப்படின்னு கேட்கும்போது இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தனால தான் ஓய்வு நாள் அப்படின்னு சொன்னாங்க.
இப்ப அவங்க அம்மாட்ட நான் ஒரு சின்ன காரியம் சொன்னேன். அம்மா, நீங்க சொன்ன கருத்து ரொம்ப சந்தோஷமா. ஆனா பாருங்கம்மா, பழைய ஏற்பாட்டுல 4000 வருஷம் என்ன செஞ்சாங்க? ஓய்வு நாள் ஒன்று இருந்துச்சா இல்லையா? பழைய ஏற்பாட்டுல உயிர்த்தெழுந்த நாள் எப்பதான் வந்துச்சு? இயேசுவினுடைய ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்து பிறந்து மரித்து அதுக்கப்புறம் தான் உயிர்த்தெழுந்த நாள் வந்துச்சு. அப்படிதானம்மா? இப்ப அம்மாட்ட சொன்னேன், அம்மா, ஓய்வு நாள் வேற, உயிர்த்தெழுந்த நாள் வேற. ஓய்வு நாள் 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஓய்வு நாள் இருக்குமா? உயிர்த்தெழுந்த நாள் இயேசுவானவர் வந்த பிறகுதான் வந்துச்சு. ஓய்வு நாள் எதுக்கு அடையாளமா இருந்துச்சு? சிருஷ்டிப்பின் அடையாளம். 6 நாள் ஆண்டவர் உண்டாக்கி இருக்காரு, அதனால 7வது நாள் ஓய்வு நாள். அப்ப சிருஷ்டிப்பின் அடையாளமா தான் ஓய்வு நாள் வந்துச்சுமா. உயிர்த்தெழுதல் நாள் வந்து உயிர்த்தெழுதலின் அடையாளம். அப்போ ஓய்வு நாள் வேற, உயிர்த்தெழுந்த நாள் வேற. பிறந்த நாள் வேற, திருமண நாள் வேற. குடியரசு நாள் வேற, சுதந்திர நாள் வேறமா. அப்போ அம்மா சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து மரிச்ச பிறகு ஓய்வு நாள் வந்து ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை மாட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அம்மா, லூக்கா புஸ்தகம் கொஞ்சம் போங்கம்மா, அந்த லூக்கா புஸ்தகத்துல ஒரு வசனத்தை நீங்க கொஞ்சம் வாசிங்கம்மா, அது என்ன சொல்லுதுன்னு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி அம்மாக்கு கொஞ்சம் பொறுமையா அவங்க கூட சொல்லிட்டு இருந்தேன். லூக்கா 23ஆம் அதிகாரம், லூக்கா 23ஆம் அதிகாரத்துல 46வது வசனம். லூக்கா 23:46 வசனத்துல இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அப்ப இயேசுவோட மரிச்சு போயிட்டாங்க. அப்படித்தானே? இந்த மரிச்சு போன நாளுக்கு என்ன நாள்? இன்னைக்கு முழு உலகமும் கொண்டாடுது புனித வெள்ளி. அப்ப இயேசுவோட மரிச்ச நாள் என்ன நாள்? வெள்ளிக்கிழமை அப்படின்னு புனித வெள்ளி இந்த முழு அண்ட சராசரமுமே கொண்டாடுது. அம்மா, வேதத்தை அப்படியே பாருங்க. அந்த நாளுக்கு எந்த நாளுன்னு பைபிள் சொல்லுது பாருங்க. 54வது வசனம், 54வது வசனம். அந்த நாள் ஆயத்த நாளா இருந்தது. எந்த நாள் ஆயத்த நாள் இருந்தது? அப்ப இயேசு மரிச்ச நாள் என்ன நாளா இருந்துச்சு? ஆயத்த நாளா இருந்துச்சு. அப்படியே கீழே பாருங்கம்மா, அந்த நாள் ஆயத்த நாளா இருந்துச்சா. அப்ப இயேசு மரிச்ச நாள் ஆயத்த நாளா. இப்ப அடுத்தது ஒரு நாள் வருது பாருங்க, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. அப்ப இயேசுவோட மரிச்ச உடனே அதுக்கு அடுத்த நாள் என்ன நாள் பைபிள் சொல்லுது? அது அது ஓய்வு நாள்னு சொல்லுதுமா. பாருங்கம்மா, 56வது வசனம் பாருங்கம்மா. 56, திரும்பி போய் கந்தவர்க்கங்களையும் பரிமளத்தையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். பாத்தீங்களா? இது எப்ப வருது இந்த வசனம்? இயேசுவானவர் மரிச்ச பிறகு. ஏன்னா ஒரு சில நண்பர்கள் அவங்க என்ன நம்புறாங்கன்னா, இயேசுவானவர் சிலுவையில எல்லாம் ஒழிச்சிட்டார் கற்பனையை, ஓய்வு நாள் கற்பனையை ஒழிச்சிட்டார் அப்படின்னு. ஆனா இந்த வசனம் பாருங்க, இயேசுவானவர் மரிச்ச பிறகுதான் இந்த வசனம் வருது. அப்படித்தானம்மா? மரிச்ச பிறகு பாருங்கம்மா, கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தாங்க. அப்ப அப்ப இயேசுவானவர் மரிச்ச பிறகு ஓய்வு நாள் கற்பனை என்ன செஞ்சிச்சு? இருந்துச்சு. அதனாலதான் அவங்க என்ன செஞ்சாங்க? கற்பனையின்படியே ஓய்ந்திருந்தாங்க. அதான் ஏசப்பா என்ன சொன்னாங்க? நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்கதரிசனம் ஆனாலும் நான் அழிக்கிறதுக்கு வரலப்பா, நான் நிறைவேற்றதான்ப்பா வந்தேன் அப்படின்னு. சரிம்மா, இப்ப ஆயத்த நாளும் பார்த்துட்டோம், ஓய்வு நாளும் பார்த்துட்டோம். இன்னொன்னு பாருங்கம்மா, லூக்கா 24ஆம் அதிகாரம் வசனம் பாருங்க. வசனம் பாருங்க. வாரத்தின் முதலாம் நாள். பாத்தீங்களா? என்ன நாள் இருக்குது? வாரத்தின் முதலாம் நாள். அப்படித்தானம்மா? அப்ப வாரத்தின் முதலாம் நாள் வேற, ஓய்வு நாள் வேற. வாரத்தின் முதலாம் நாளுக்கு முன்னாடிதான் எந்த நாள் வருது? ஓய்வு நாள் வந்திருக்குது. அப்போ அம்மாட்ட சொன்னேன், அம்மா, உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கூட ஓய்வு நாள் வேற, வாரத்தின் முதலாம் நாள் வேறமா. பாருங்க, வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தவர்களை எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கல்லறை வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்படுவதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தருடைய சரீரத்தை காணாம அவங்களால என்ன செய்ய சரீரத்தை பார்க்க முடியல. அப்ப ஏசப்பா என்ன செஞ்சிட்டாங்க? உயிர் தெழுந்துட்டாங்க. அப்படித்தானே? அப்ப அதுதான் எந்த நாள்? வாரத்தின் முதலாம் நாள்ல ஏசப்பா உயிர் தெழுந்துட்டாங்க. அப்ப பைபிள் சொல்லுது, வாரத்தின் முதலாம் நாளுக்கு முந்தின நாள் என்ன நாள் பைபிள் சொல்லுது? அது ஓய்வு நாள். அப்ப இயேசுவின் உயிர்த்தெழுந்தனால இந்த உலகம் முழுவதும் கொண்டாடுது. அது என்ன நாள்? அது ஈஸ்டர். ஈஸ்டர்னு சொல்லி சண்டேயே கொண்டாடுறாங்க. அப்ப சண்டேக்கு முந்தின நாள் அதான் வாரத்தின் முதலாம் நாள். முந்தின நாள் என்னது? அது அது சனிக்கிழமை ஓய்வு நாள். என்னுடைய என்னுடைய அத்தை, சரிங்களா, என்னோட அத்தை வந்து அவங்க ஓய்வு நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்கள்ட்ட பாசமா பேசுவேன். எங்க அப்பாவுடைய தங்கச்சி அவங்க, சரிங்களா. அப்போ ஒரு நாள் அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். அத்தை, பைபிள் இப்படி சொல்லுத 7ஆம் நாள் ஓய்வு நாள், நீங்க ஏன் ஓய்வு நாள் நீங்க ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்றீங்க? டேய், எனக்கு திங்கக்கிழமை தான்டா ஓய்வு நாள் அப்படின்னு சொன்னாங்க எங்க அத்தை. எனக்கு திங்கக்கிழமை தான் ஃபர்ஸ்ட் நாள் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா. அப்ப நான் சொன்னேன், திங்கக்கிழமை தான் ஃபர்ஸ்ட் நாள். அப்ப எனக்கு 7ஆம் நாள் ஓய்வு நாள் என்ன நாள்னு சொன்னாங்க எங்க அத்தை. இப்ப ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஓய்வு நாள் 7ஆம் நாள்ரா.
சரி, முதல் நாள் எனக்கு எனக்கு திங்கக்கிழமை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், அத்தை இனிமேல் நீங்க உயிர் தெழுதனால திங்கக்கிழமை தான் கொண்டாடணும், நீங்க என்னைக்கு கொண்டாடக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடக்கூடாது. இனிமேல் இயேசு மரித்த நாள் என்னைக்கு தான் கொண்டாடணும், நீங்க சனிக்கிழமை தான் கொண்டாடணும் அப்படின்னு சொன்னேன். நீ போடா, நீனும் அப்படிதான் உங்க அப்பாவும் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை சிரிச்சு போயிட்டாங்க. சரிங்களா? சரி, ஆனா பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஓய்வு நாள் என்ன நாள்? சனிக்கிழமை. சரிங்களா? சரி, இப்ப உங்களுக்கு புரியுதா? அப்ப இந்த சின்ன கொம்பு எப்படி மாற்றணும்னு சொல்லிச்சோ அதே போல என்ன செஞ்சுச்சு? மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. சரிங்களா? நான் என்ன செஞ்சிருக்கிறேன் அப்படின்னா, நான் அதே இதுதான் கொஞ்சம் அந்த ஸ்லைட்ல கொஞ்சம் பெருசா போட்டிருக்கிறேன், நம்ம வாசிச்சதை பெருசா போட்டிருக்கிறேன். சரிங்களா? நீங்க அதை நீங்க பாருங்க. அந்த பைபிள் இருக்கிற இதை நான் மாத்தி இங்க பெருசா போட்டுக்கிறேன். உங்க டைம் இருக்கும்போது ஜெபத்தோடு இந்த பகுதியெல்லாம் நீங்க என்ன செய்ய வாசிங்க. ஓய்வு நாளை மாற்றினதற்கான கத்தோலிக்க ஆதாரம் படிக்கலாமா? ஒரு ஆதாரத்தை பாருங்களேன். ஒரு ஆதாரம் 1957 அச்சிடப்பட்ட பீட்டர் கேர்மன் என்பாருடைய த கன்வெர்ட்ஸ் கேட்டகிசம் ஆஃப் கேத்தலிக் டாக்டரின் என்ற கத்தோலிக்க உபதேச நூலிலிருந்து கீழ்காணும் கேள்வி பதில்கள் கத்தோலிக்க மதத்தில் மாறுபவர்களுக்கு கற்றுத்தரப்படும். அதாவது இப்ப யாரெல்லாம் கத்தோலிக்க சபைக்கு மாறினாங்களோ அவங்களுக்கு பைபிள் ஸ்டடி கொடுப்பாங்க. அப்ப பைபிள் ஸ்டடி கொடுக்கும்போது இந்த கன்வெர்ட்ஸ் கேட்டகிசம் அப்படின்னா யாரெல்லாம் மனம் மாறினாங்களோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய உபதேசம். அதுல என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னு 1957 அச்சிடப்பட்ட, சரிங்களா, 1957 அச்சிடப்பட்ட இதுல பாருங்களேன். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கேள்வி அதுல எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. கேள்வி, ஓய்வு நாள் எது? அதுலயே போட்டிருக்கிறாங்க அந்த இதுலயே. பதில், சனிக்கிழமையே ஓய்வு நாள், அவங்களே சொல்றாங்க. அப்புறம் கேள்வி, சனிக்கிழமைக்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமையை ஏன் ஆசரிக்கிறோம் அப்படின்னு. பதில், கத்தோலிக்க திருச்சபை பாருங்களேன், சரித்திரம் பாருங்க. கத்தோலிக்க திருச்சபை சனிக்கிழமையின் பரிசுத்தத்தை ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றி இருக்கிறபடியால் சனிக்கிழமைக்கு பதிலாக நாம் ஞாயிற்றுக்கிழமையை ஆசரிக்கிறோம். ஏனெனில் கத்தோலிக்க திருச்சபை கிபி 336 இந்த ஏற மறக்க கூடாது, 336 லவோதிக்கியா ஆலோசனை சங்கம், கவுன்சில் ஆஃப் லவோதிசியான்னு சொல்லுவாங்க. நீங்க கூகுள்ல போய் படிச்சு பாருங்க, எல்லாருக்கும். லவோதிக்கியா ஆலோசனை சங்கத்தில் ஓய்வு நாளின் பரிசுத்தத்தை சனிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றியது. இது எங்க இருக்குது? இதை நான் வாசிச்சதுல எங்க இருக்குது? எங்க இருக்குது? இந்த ஒரு புக்கில் காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க அந்த புக்கை, உங்களுக்கு தெரியுதுங்களா? த கன்வெர்ட்ஸ் கேட்டகிசம் ஆஃப் கேத்தோலிக் டாக்டரின், அதுல எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா? இது எதுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா, இப்ப யாராவது புதுசா அவங்க ரோமன் கேத்தலிக் சபைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா புதுசா உள்ளவங்களுக்கு என்ன செய்வாங்க? சொல்லிக் கொடுப்பாங்க. அப்ப லவோதிக்கியா சங்கம் என்ன செஞ்சுச்சு? இது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. சரிங்களா? சரி, இப்ப கடைசி ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் வாசித்துட்டு நம்ம கடைசி பாயிண்ட் நம்ம ஓடிடலாம். சரி, இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் பாருங்களேன். ஒரு பாயிண்ட ஒருத்தர் எழுதுறாரு. இது யார் தெரியுமா? கத்தோலிக்க திருச்சபை வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கிள்ல பரிகேத் மே 21, 1995 எழுதுறாரு. என்ன எழுதுறாரு பாருங்களேன். எல்லாரும் கவனமா இதை படிக்கணும். பாருங்க, திருச்சபை செய்த அவங்க கத்தோலிக்க அவங்களுடைய இதெல்லாம் எழுத்துக்கள் ஆதாரம். திருச்சபை செய்த மிகவும் புரட்சிகரமான மாற்றம், தைரியமுள்ள செயல் 1ஆம் நூற்றாண்டில் நிகழ்ந்தது. என்னப்பா தைரியமான செயல்? பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றப்பட்டது. வேத வாக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள எந்த விதிமுறைகளின் படியும் அல்ல, ஆனால் திருச்சபைக்கு அதிகாரம் உண்டு என்ற உணர்வின் அடிப்படையில் தான் வேதாகமே முழு அதிகாரம் உடையதா இருக்க வேண்டும் என்று நினைக்கும் மக்கள், உங்களுக்கு புரியுதுங்களா? வேதாகமே முழு அதிகாரம் உடையதா இருக்க வேண்டும் நினைக்கும் மக்கள் 7ஆம் நாள் அட்வென்டிஸ்டர்களாக மாறி சனிக்கிழமையை பரிசுத்தமாக ஆசரிப்பது சரியான காரியமாய் இருக்கும். இது யார் சொல்றா? கத்தோலிக்க எழுத்துக்கள் என்ன செய்யுது, அதை பத்தி என்ன செய்கிறது சொல்லுகிறது. சரிங்களா? வேற என்ன பிரமாணத்தை மாத்தினாங்க? நான் சொன்னேன் 2வது பிரமாணம், அப்படித்தானே? விக்கிரகம் என்ன வழிபாடு வந்துச்சு? சூரிய வழிபாடு, அப்படித்தானமா? உங்களை பார்க்க முடியுதா? நீ எங்க பார்த்தாலும் இந்த சூரிய வழிபாடை பார்க்க முடியும். பாருங்களேன், இந்த படத்தெல்லாம் பார்க்கலாம். இந்த சூரியத்தை யாருமா வணங்கிட்டு வந்தது? ரோமர்களுடைய கடவுள் யாரு? சூரிய கடவுளை வணங்குவாங்க. சரிங்களா? இங்க பாருங்களேன், இந்த படத்துல பாருங்க, எங்கனாலும் இந்த இருக்கும். உங்களை பார்க்க முடியுதா? எங்கனாலும் இதை நீங்க பார்க்க முடியாது. மரியாள் வணக்கம், அப்படித்தானே? இதெல்லாம் இருக்கா? இதெல்லாம் கிபி 381 வந்துச்சு. கிபி 381 வந்தது. சரிங்களா? மரியாள் வணக்கம் தான் இந்த மாதிரியான வணக்கம். இது எல்லாமே கிபி 381 வந்துச்சு.
சரிம்மா, கடைசி வேகமா போயிருவோம். நீங்க என்ன செய்யுங்க, உங்க நேரம் இருக்கும்போது நீங்க படிங்க. சரி, எப்படி இந்த பைபிள்ல வந்து எப்பவுமே வாரத்தின் முதலாம் நாள், வாரத்தின் 2ஆம் நாள் அப்படித்தானே இருக்குது பைபிள்ல. நம்ம படிச்சோம். ஆனா எப்படி இந்த சண்டே, மண்டே, டியூஸ்டே பேர்லாம் வந்துச்சு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படி வந்துச்சு சண்டே, மண்டே, டியூஸ்டே? இதெல்லாம் யார் கொண்டு வந்தது? ரோமர்கள் கொண்டு வந்தாங்க. ஏன்னா அவங்க முதல் தெய்வம் எந்த தெய்வம்? சூரிய கடவுள். அதனால முதல் நாளுக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? சண்டேன்னு பேர் வச்சாங்க. சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? ஏன்னா அவங்க சூரியத்தை வணங்குவாங்க. அதனால முதல் நாள் சண்டே. இந்த சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே இதெல்லாம் என்னது? கிரகங்களுடைய பெயர். அவங்க கிரகங்களை வணங்கக்கூடியவங்களா இருந்தால கிரகங்களுக்கு பெயர் வச்சாங்க. சரிங்களா? இப்படி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்றுவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னது போலவே நடந்துச்சு. நான் இதுல அநேக கோட் கொடுத்திருக்கிறேன், நீங்க பாருங்க. மனுஷ கண்கள் அப்படித்தானே? மனுஷ கண்கள்லாம் என்ன? ஒரு மனுஷன் ஆளுகை செய்வான். மனுஷன் ஆளுகை செய்யறானா இல்லையா? 14th பாயிண்ட். மனுஷன் தானே ஆளுகை செய்யறான், அப்படித்தானமா? நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பாயிண்ட் ஃபிட் ஆகுதா? சரிங்களா? ஒரு மனுஷன் தன்னை தேவன் என்று சொல்லி அவன் என்ன செய்யறாரு? ஆளுகை செய்யறாரு. சரி, 15வது பாயிண்ட். 15th பாயிண்ட் என்னது? நித்திய ராஜ்யம். இந்த சின்ன கொம்பு எது வரைக்கும் இருக்கும்? நம்ம படிச்சோம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 26வது வசனம், 27வது வசனம். ஆனாலும் நியாயசங்கம் உட்காரும், அப்பொழுது முடிவு வரைந்தும் அவனை சங்கரிக்கும்படியாகும், அழிக்கும்படியாகும் அவனுடைய ஆளுகையை நீக்கி போடுவார்கள். வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரிகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானுடைய பரிசுத்தவானுடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அப்ப நித்திய ராஜ்யம் ஒன்று என்ன செய்யும்? வரப்போகுது. அப்ப இந்த சின்ன கொம்பு எது வரைக்கும் இருக்கும்? நித்திய ராஜ்யம் வரைக்கும் இருக்கும். ஆனா ஒரு கொஸ்டின், நம்ம என்ன படிச்சோம்? இந்த சின்ன கொம்பு எது வரைக்கும் தான் இருக்குன்னு படிச்சோம்? 1798 இருக்க வரைக்கும் தானே படிச்சோம். ஆனா தீர்க்க தரிசனம் சொல்றது நித்திய ராஜ்யம் இருக்கும் வரைக்கும் இருக்குன்னு சொல்லும். இப்ப எது போய் எது உண்மை? சரிங்களா? இதைதான் நம்ம அடுத்த வாரத்துல படிக்க போறோம். வேத வசனம் முரண்படாது, அப்படித்தானமா? நித்திய ராஜ்யம் வரைக்கும் அது இருக்கும். சின்னக்கும் போப்பு ஆதிக்கம் என்ன செய்யும்? போப்பு மார்க்கம் கண்டிப்பா அதுதான் உலகத்தை ஆளுகை செய்யும் என்பதுதான் தீர்க்க தரிசனம். ஆனா தானியேல சொல்லும்போது ஆண்டவர் வெறும் 1798 வரைக்கும் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. மீண்டும் ஆட்சி தொடங்குமா? மீண்டும் ஆட்சிக்கு வருமா? மீண்டும் முன்னாடி மாதிரி ஆளுகை செய்யுமா? அதை குறித்து நாம என்ன சொல்றோம்? அடுத்த வாரம் நம்ம படிக்க போறோம். சரிங்களா? சின்ன கொம்பு நித்திய ராஜ்யம் வரை இருக்குன்னு சொல்லிச்சே, ஆனா ஏன் 1098 வரை வரைக்கும் அங்க ஆண்டவர் சொன்னாரு? அப்ப முடிஞ்சு போச்சா? மீண்டும் வராதா? அதை படிக்க போறோம். உங்க எல்லாருக்கும் ஹோம்ஒர்க். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தை படிங்க. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தை நீங்க என்ன செய்யணும்? நீங்க நேரம் இருக்கும்போது நீங்க என்ன செய்யுங்க? படிங்க. இந்த படத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்க. இந்த படத்தை இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? சிங்கம், இந்த கரடி, சிவிங்கி, கெடியும் பயங்கர மிருகம், 10 கொம்புகள். சரிங்களா? சின்ன கொம்பு அப்புறம் தேவனுடைய ராஜ்யம். சரிங்களா? ஒரு முறை நாங்க சபையில உட்கார்ந்துருந்தோம். ஒரு வெள்ளிக்கிழமை உட்கார்ந்துருந்தோம். உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு ஐயா வந்திருந்தார். நான் ஒரு சாட்சி சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னார். அவரு ஒரு பென்டெகோஸ்டல் பிரீச்சர், பெரிய பிரசங்கியாரு. அவரு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்ல ஆசிரியர் வந்தார். அப்போ அவரு எங்களுக்கு அவரை பார்த்ததே கிடையாது, என்னன்னே தெரியல. திடீர்னு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வந்துட்டு நான் ஒரு சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொன்னார். என்னையா சாட்சி சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து எல்லார்ட்டையும் பழகுவோம், எல்லார்ட்டையும் பேசுவோம், யாருனாலும் அவங்க சாட்சியை பகிர சொல்லுவோம். நமக்கு எல்லாரையும் பிடிக்கும், அப்படித்தானே? நமக்கு எல்லாரையும் எல்லாருடையும் நம்ம மிங்கிள் பண்ணணும், அன்பா இருக்கணும், அதான் நம்மளுடைய ஆசையை. இப்போ ஐயா வந்திருந்தாரு. சரிங்கய்யா. அப்போ அவர் வந்து சாட்சி இது ஒரு ஒரு 2 இயர்ஸ் இருக்கும் முன்னாடி. சரிங்களா? அப்ப அவரு சாட்சி சொன்னாரு. என்ன சொன்னார் தெரியுமா? அவரு இந்த ஓய்வு நாளை குறித்து படிக்கணும் ரொம்ப நாள் ஒரு ஆசையா. திடீர்னு கூகுள்ல போயிட்டு இந்த ஓய்வு நாள் குறித்து படிச்சுட்டே இருந்தான். படிக்கும்போது திடீர்னு ஹிஸ்டரி ஆஃப் த சாபத் அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சார். ஓய்வு நாளுடைய சரித்திரத்தை குறித்து ஏதோ படிக்க ஆரம்பிச்சார். அவரே பாருங்க எப்படிலாம் ஆண்டவர் வேலை செய்யறாரு. அவரே படிச்சுட்டு ஹூ சேஞ்ச் ஃப்ரம் சாட்டர்டே சண்டே அப்படின்னு போட்டு பார்த்தாராம் கூகுள்ல. பார்த்தா அப்படியே ரோமருடைய சரித்திரம் அப்படியே தெரிஞ்சுச்சான். அவர் படிக்கும்போது அவர் புரிஞ்சுக்கிட்டாராம், ஓய்வு நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை அல்ல, அது சனிக்கிழமை தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்சுட்டு அதை அவர் வந்து சாட்சியா சொன்னார். எனக்கு ஆச்சரியம் இன்றைக்கு. அப்போ அநேக பேர் சத்தியத்தை தேடுறாங்க, அப்படித்தானே? அநேக பேர் எப்படியாவது சத்தியம் கிடைக்காதா தேடிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் எப்படியா தடவியாலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக சத்தியத்தை கொடுத்துறாரு. எனக்கு அம்மையர் ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. இந்த தானியேல் 7ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் போய் சேரணும்ப்பா அப்படின்னு சொல்லி இதை படிக்கும் போதெல்லாம் எனக்கு தோணுச்சு.
எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்தை கேட்கிற நீங்க ஆராய்ந்து பாருங்க. யாரும் நமக்கு போதிக்க தேவையில்லை. நீங்க போய் முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே இந்த சத்தியம் உண்மையா? இந்த சின்ன கொம்பு மாற்றினது அது உண்மையா? இது நிறைவேறிச்சா? இது ஓய்வு நாள் என்று சொல்லி நீங்க ஆராய்ந்து பாருங்க. பெரிய பட்டணத்தாரை போல முழங்கால் படியிட்டு ஆராய்ந்து பாருங்க. அது உண்மை என்று சொன்னால் கர்த்தருக்கென்று நல்ல தீர்மானத்தை எடுங்க. கர்த்தர் நம்ம நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நம்ம இந்த சத்தியங்களை நம்ம என்ன செய்வோம்? நம்ம படிப்போம். ஆமென்.